அவரோட தம்பி இன்ஷா அல்லாஹ் துவா செய்யுங்க. அவர் எக்கனாமிக்ஸில் மிகப்பெரிய ஸ்காலராக வரணும். அவரோட தம்பி அக்ரிகல்ச்சரில் மிகப்பெரிய சயின்டிஸ்ட். அந்த பையன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி உள்ளே போயிட்டான். உள்ளே போனவன என்ன சொன்னான்னா, ஒரு 8 வருஷத்தில் இங்கே பாருங்கள், எங்கள் ஊரில் தேவையெல்லாம் ஒருத்தர் கொண்டு போய் எங்கே உட்கார வச்சுருக்காங்க. மயானம் இல்லைங்க, உங்கள் ரிலவெண்ட் கொஸ்டினுக்குமே ஆன்சர் தெரியலையா? பசங்க தெரிஞ்சாலும் சொல்லுங்கள். இப்போலாம் நம்ம தான் நல்லா சமைக்க ஆரம்பிச்சாச்சு. 60 குரூப் 4க்கு ப்ரிப்பேர் பண்ணி பாஸ் ஆகி விஏ வாங்கணும்னு நினச்சா நீ என்ன சொன்னால், நமது ஊருக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம் தான் அருமை சகோதரர் முகமது ரஃபீக் அவர்கள். எனவே அல்லாஹ் அவர்களுடைய சேவையை பொருந்திக் கொள்வானாக. அவருடைய உட்கரத்தால் அந்த 2 பெருமக்களுக்கும் தன் உட்கரத்தால் அந்த ஷீல்டை வழங்க வேண்டும். மில்லியனுங்கிறது பெருசு, அது மட்டும் புரியுதா இல்லையா? ஆனால் நீங்கள் சொன்ன 2 கோடி இதில் அடக்கமா? ஏன்னா இவரோட இன்டர்வியூ 3.5 மணி நேரம் பார்த்து 30 செகண்ட் தானே இவரை பற்றி சிறப்பு அழைப்பாளர்களுக்கு வழங்கப்படுகிறது. நாரே தக்பீர், நாரே தக்பீர். நான் இவரை பற்றி பேசுவேன். இதுக்கெல்லாம் காசு உங்களுக்கு எங்கேருந்து கிடைச்சது? உங்கள் அப்பா ஃபேமிலி பேக்ரவுண்ட் வேற புவர் அப்படின்னு சொல்கிறீங்களே. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மைக் எடுக்குதா? தமிழ்நாடு முஸ்லீம் கல்வி இயக்கம் மற்றும் தீரநந்தூர் ஜமாத்தார்கள் இணைந்து நடத்தக்கூடிய இந்த உயர்கல்வி வழிகாட்டுதல் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய வகுப்பை துவங்குகிறேன். எனக்கு முன்னாடி பேசின இஸ்மாயில் சார் அவங்க பெண்களுக்கு ஏதுவான படிப்பு என்ன, லான் பாலிசியில் நம்முடைய இலக்கு என்ன, முஸ்லீம் சமூகம் அடுத்த 20 ஆண்டுகளுக்கு பயணிக்க வேண்டிய திசை என்னங்கிறது குறித்து ரொம்ப தெளிவாக வகுப்பெடுத்தாங்க. அதே போல் உயிரியல் துறைகளில் லைஃப் சயின்ஸில் முஸ்லீம்களுடைய இலக்கு என்ன, அவங்களுடைய பாரம்பரியம் என்ன என்பது தொடர்பான வகுப்புகளை இன்ஷா அல்லாஹ் அவங்க எடுத்தாங்க. தெளிவாக புரிஞ்சதா? புரியல, இருக்கட்டும். சரி, என்னோடய கிளாஸில் என்ன சார் இருக்க போகுதுன்னா இந்த விஷயங்கள் தான். ரொம்ப ஆர்வமாக நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்திருப்போம் இல்லையா? இன்ஜினியரிங்லேயே எந்த இன்ஜினியரிங் படித்தா லம்பா வாங்கலாம் சார், அந்த ஸ்டடீஸும் அதே போல் ஒரு சில கேஸ் ஸ்டடீஸ்லாம் இருக்குது. கேஸ் ஸ்டடி தெரியுங்களா? உங்கள் பாஷையில் சொன்னால் கதை, சில கதைகள்லாம் இருக்குது. இன்ஷால்லா நம்ம பார்ப்போம். கதைனா சும்மா நடந்த உருட்டி விடுறதுலாம் இல்லைங்க, உண்மை தான். சமூகம் எந்த லெவலில் இருக்குது, மற்ற சமூகங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது, நாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அவங்க எதை நோக்கி போகிறாங்க, நம்முடைய இலக்கு நம்முடைய பயனெல்லாம் எப்படி இருக்குங்கிறத ரொம்ப தெளிவாக பார்ப்போம். அதுபோக கடைசியாக எந்த நிறுவனத்தில் படிக்கிறது, அதற்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்ன, தெளிவான ரூட்டோட இன்ஷால்லா பார்க்கலாம். முதல்ல சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, நீங்கள் என்ன டிகிரி வேணால் பண்ணு, அது பிரச்சனை இல்லை. சர்க்கியூட் பிரான்ச்சஸ் போ, நான் சர்க்கியூட் பிரான்ச்சஸ் போ, நீ என்னவா ஆக போகிற? நான் ஒரு 8 வருஷத்தில் உன்னை பார்த்தா உன்னை நான் என்னவா பார்க்கணுங்கிறத முதல்ல முடிவு பண்ணிடுங்க. உங்களுக்கு ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்தாங்க இல்லையா, அது என் நம்பர் தான். நீங்கள் என்ன மெசேஜ் பண்ணாலும் நாங்கள் முதல்ல என்ன கேட்போன்னா, நீங்கள் என்னவா ஆகணும். ஆனால் நீ என்ன கேள்வி கேட்ப? எனக்கு எப்படி ஆய்ஸ் நோட் வரும் அப்படின்னா, பாய் இந்த பிஎஸ்சி ஃபிசியோதெரப்பி படித்தா ஸ்கோப் இருக்கா, வாய்ப்பு இருக்கா, இப்படி மெசேஜ் வரும். ஆனால் நாங்கள் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கறது என்னென்னா, சார் நான் 8 வருஷத்தில் இந்த இடத்துல நிற்கணும், அதுக்கு நான் என்ன செய்யணும்? ஒரு 8 வருஷத்தில் இங்கே பாருங்கள், எங்கள் ஊரில் தேவையெல்லாம் ஒருத்தர் கொண்டு போய் எங்கே உட்கார வச்சுருக்காங்க. எங்கே உட்கார வச்சுருக்காங்க? தோஹாவில் சம்மந்தம் இல்லாமல் கொண்டு போய் உட்கார வச்சுருக்காங்க. நானும் அந்த மாதிரி போய் உட்காரணும், இதுக்கு நான் என்ன படிக்கணும்னு கேட்குறது அழகான கேள்வி. இன்ஷால்லா அந்த மாதிரியான கேள்வியை கேளுங்க. அப்போ நான் எடுத்த இந்த ரொபோட்டிக்ஸில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா, எதை வேணாலும் படிக்கிறோம். இன்ஜினியரிங்கில் 5 கோர்ஸ் இருக்குது, டக்குன்னு ஏதோ ஒன்று எடுக்கிறோம் முடிக்கிறோன்னு இல்லாமல் இலக்கு என்ன, இன்ஜினியரிங் படிக்கிறேன்னா எங்கே போய் நிற்கணுங்கிறத பார்க்கணும். சார் அந்த மாதிரி முன்னாடி யாராவது பண்ணியிருக்காங்களா? நீங்கள் சொல்கிறதெல்லாம் புதுசாக இருக்கே, இந்த மாதிரி யாரும் பண்ணியிருக்காங்களான்னா, மொதல் விஷயம் நம்ம இந்த சம்பவத்தை நம்ம பார்க்கலாம். என்ன செஞ்சிட்ருக்கான்னு தெரியுதா? பறக்கத்தான தொழில் இது. என்ன செய்கிறாங்க இல்லைங்க, பேச எனக்கு தெரிஞ்சு போச்சு, நீ என்ன கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேன்னு தான் தெளிவாக படம் மேலே எழுத்து வருஷம்லாம் போட்டு கேட்குறேன். நீங்கள் இப்போவுமே சொல்லிடலாம், நான் என்ன செய்யாது. என்ன செய்கிறாங்கன்னு தெரியுதா இல்லையா? என்ன செய்கிறாங்க? முபாரக்கான தொழிலாக இது, ரொம்ப ஹலாலான வருமானம் வரக்கூடியதா, ரொம்ப நல்ல விஷயமா இது, சரியானதா இல்லைங்க? சப்ஜெக்ட் புரியுதா இல்லையா? அது சரிதான்னு கேட்குறேன். நல்ல விஷயங்களா செஞ்சுட்டு இருக்கிறது? சரி, நல்லது இல்லை. ஆனால் இந்திய அரசில் ஒரு சட்டம் இருக்குது, 2013 வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரியான ட்ரைனேஜை மனுஷங்களே க்ளீன் பண்ணுறது தப்பு. சட்டத்துக்கு எதிராக நான் தான் என்ன செய்யணும்?
படக்குன்னு பிடிச்சி உள்ளே போட்டுரும். ஆனால் 2024 இந்த வருஷம் கிட்டத்தட்ட 11 வருஷம் போயிருச்சு. இந்த மாதிரியான செய்தி நீங்கள் படிக்காமல் இருக்கீங்களா? ட்ரைனேஜை க்ளீன் பண்ணிட்டு இருந்த ஒருத்தர் அதுலேயே மௌத்தாயிட்டாருன்னு இந்த மாதிரியான செய்திகள் உங்கள் காதுக்கு இப்போ வரைக்கும் வராமல் இருக்கா? பார்த்துருக்கேன், நிறையா பார்த்துருக்கோம். வருஷத்துக்கு சுமார் 65 பேர் இது மூலமாக மட்டும் மௌத்தாகிறாங்க. இது மூலமாக மட்டும். சரி, ஏன் சார் 2013 இந்தியா கவர்மெண்ட்டில் வந்துட்டு ரூல்ஸ் போட்டதுக்கு அப்புறமும் 2024 வரைக்கும் இந்த இஷ்யூ வந்துக்கிட்டே இருக்கு? ஏன், என்ன ரீசன், என்ன காரணமாக இருக்கும்? இல்லைங்க, 2013 இந்த மாதிரியான ஒரு சட்டம் இருக்குது, இதை பண்ணக்கூடாது அப்படின்னு. 2024 வரைக்கும் இந்த விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கு. ஏன்? ஏன்னா இதற்கான சரியான தொழில்நுட்பங்கள் இல்லை. இதை எப்படி சரி செய்யறதுங்கிற சரியான கண்டுபிடிப்பு இல்லை. இப்போ கேரளா கவர்மெண்ட் வந்து 2017 இது சம்பந்தமான ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறாங்க. காலேஜில் படிச்சுட்டு இருக்கக்கூடிய சர்க்கியூட் பிரான்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எலக்ட்ரானிக்ஸோ மெக்கட்ரானிக்ஸோ ரொபோட்டிக்ஸோ படிக்கிற பசங்களுக்கு ஒரு காம்படிஷன் நடத்துகிறாங்க. யார் இந்த சிக்கலுக்கு தீர்வு கொண்டு வரீங்களோ அந்த நிறுவனத்தில் கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணும், உன்னை கவர்மெண்ட் ப்ரமோட் பண்ணும். மொதல் ஆளாக இருந்து உன் ப்ராடக்டை கவர்மெண்ட் பர்ச்சேஸ் பண்ணுன்னு ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. பெரிய லெவலில் காம்படிஷன், ஹேக்கத்தான் ஒன்று நடக்குது. நமக்கு தெரிஞ்ச காம்படிஷன்லாம் என்ன மாதிரி போட்டியிலலாம் நாம் கலந்துக்குவோம் இல்லைங்க? ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும் போதெல்லாம் என்ன மாதிரி போட்டியில் நாம் கலந்துக்குவோம்? பேச்சு போட்டி, ஹெல்த் போட்டி, இந்த மாதிரி நாம் போவோம். ஸ்போர்ட்ஸ் வேறு கதை. நாம் நம்மளை திறம்படுத்த நினச்சிக்கிட்டு இதுக்கு தான் போவோம். ஆனால் இந்த மாதிரி காம்படிஷன்னா உங்களுடைய அகாடமிக் கெரியருக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கக்கூடியது. இந்த மாதிரியான போட்டிகள் உங்கள் பார்வைக்கு ஏதாவது வந்திருக்கா? இல்லை சார், கேரளாக்காரங்க பூரா சேர்ந்து மறைச்சிட்டாங்க, ஒரு வார்த்தை கூட எங்கள்கிட்ட சொல்லலைங்கிறீங்களா? தேடுங்க, இன்ஷால்லா இந்த மாதிரியான போட்டிகளும் உங்களை சுற்றி தான் நடக்குது. பின்னாடி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறேன். அப்போ 2017 இவங்க 4 பேர் சேர்ந்து இந்த ப்ராடக்ட்டுக்காக இந்த இஷ்யூக்கான சொல்யூஷனை கவர்மெண்ட்டை ப்ரப்போஸ் பண்ண உடனே இம்மீடியட்டாக ஒரு கம்பெனி ஃபார்ம் பண்ணுறாங்க, ஜென் ரோபோட்டிக்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு. அந்த கம்பெனி என்ன செய்யும்? இந்த மாதிரியான ரோபோட்ஸை உருவாக்கும். எங்கெல்லாம் சோஷியல் இஷ்யூ இருக்கோ, யாரெல்லாம் ட்ரைனேஜை மேனுவலாக க்ளீன் பண்ணுறாங்களோ, இந்தியாவில் இருக்கக்கூடிய வேர்ல்டில் இருக்கக்கூடிய எல்லா கார்பரேஷன்ஸ்க்கும் இவங்க ரோபோட் சப்ளை பண்ணுறது தான் இவங்களோட ஐடியா. இதுதான் அவங்க தயாரித்த ப்ராடக்ட். உலகத்தோட மொதல் ஆட்டோமேட்டிக் ட்ரைனேஜ் கிளீனிங் மிஷின்னா இதுதான், ரோபோட்னா இதுதான். 2017 ஒரு 4 பேர் சேர்ந்து இந்த மாதிரியான ஒரு கம்பெனியை உருவாக்கியிருக்காங்க. ஒரு சைடு வைங்க. அப்படி பண்ணாமல் அந்த 4 பேர் சேர்ந்து ஒரு வேலைக்கு போயிட்டான். ஒரு டிசிஎஸில் போய் ஒரு ஐடியில் வேலைக்கு சேர்ந்தான். 2017 2024 வரைக்கும் எத்தனை வருஷம் ஆயிருக்கு? 2017 இவங்க இப்படி கம்பெனி ஓப்பன் பண்ணாமல் டிசிஎஸில் வேலைக்கு போயிட்டாங்க, சாஃப்ட்வேர் டெவலப்பராக போயிட்டான். 7 வருஷம் கழிச்சு அவன் எவ்வளோ சம்பாதிக்க முடியும்? எவ்வளோ சம்பாதிச்சிருக்கலாம் 4 பேர் சேர்ந்து? எனக்கு வேர்ல்டு கிளாஸ் கொஸ்டின்லாம் இல்லைங்க. 4 பேர் சேர்ந்து ஒரு 7 வருஷத்தில் ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்துருந்தா எவ்வளோ சம்பாதிச்சிருக்கான்? அதிகபட்சம் எவ்வளோ சம்பாதிக்கலாம்? என்ன செய்வோம்? வேறு யாரோ பெரிய ஆளை கூட்டு வந்து கேட்டுருவோமா? யாராவது சொல்லுங்கள், எவ்வளோ சம்பாதிக்கலாம்? ஒரு 50 லட்சம், 1 கோடி, 2 கோடி ரூபா வரைக்கும் சம்பாதிக்கலாம். சரியா? இவங்க 4 பேர் சேர்ந்து 2017 இந்த எம்ப்ளாய்மெண்ட்டுங்கிற அந்த கான்செப்டை விட்டு டெக்னாலஜி, ஆண்டர்ப்ரனர்ஸ் அப்படி இல்லைன்னா வந்துட்டு ரிசர்ச், இந்த ஐடியாவுக்கு போனதுனால கிடைச்ச ரிசல்ட் என்ன? இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய 14 கார்பரேஷன்ஸில் இவங்களோட ப்ராடக்ட் இருக்குது. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய முக்கியமான நாடுகளில் இவங்களோட ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அது அல்லாமல் காசும் கிடச்சிருக்கு. எவ்வளோ? இவங்க இன்றைக்கி இந்த கம்பெனியை டோட்டலாக சேல் பண்ணாங்கன்னா அந்த கம்பெனியோட வேல்யூவேஷன் என்னங்க? அவங்களோட சொத்து மதிப்பு எவ்வளோ போட்டிருக்கு? $6.29 மில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ். கிட்டத்தட்ட $7 மில்லியன் அமெரிக்க டாலர் இவங்க கம்பெனி வெறும் 7 வருஷத்தில் கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய அசெட். எவ்வளோ வருது இந்தியன் மதிப்பில்? 7 மில்லியனுக்கு எத்தனை ஜீரோ? இதுக்கு தான் இவங்க எல்லாம் வேலையில் ஏற்றுறதே இல்லை. சும்மா எதை பாரு, அதை சொல்லு. சரி, ஆனால் மில்லியனுங்கிறது பெருசு, அது மட்டும் புரியுதா இல்லையா? ஆனால் நீங்கள் சொன்ன 2 கோடி இதில் அடக்கமா? அதெல்லாம் ஜி டெய்லியுமே க்ரோஸில் டிரான்சாக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கோம், விளையாட்டுத்தனமாக வந்து பேசிகிட்டு இருக்கீங்கன்றான். சரி, இது அல்லாமல் வேறு என்ன கிடைச்சது? எவ்வளோ புண்ணியமான காரியம் பாருங்கள். இந்த மாதிரி இருந்த ஒரு மனுஷனோட வாழ்க்கையை அப்படி மாற்றிட்டான்.
யாரெல்லாம் ட்ரைனேஜில் இறங்கி க்ளீன் பண்ணிட்டு இருந்தானோ அவனோட வாழ்க்கையை, அவனோட ப்ராடக்ட் வந்து ஒரு நிமிஷத்தில் அவனை ஆப்ரேட்டராக மாற்றிருச்சு. அவங்களோட விஷன், அவனோட இலக்கு என்ன அப்படின்னா நிறுவனத்தை ஆரம்பித்து காசு அடிக்கிறது இல்லை, சம்பாதிக்கிறது இல்லை. அவனோட ஐடியா, அவனோட விஷன் ஸ்டேட்மெண்ட் என்ன? மேன் ஹோல் எல்லாத்தையும் ரொபோட்டிக் ஹோலாக மாற்றணும், அவன் வாழ்க்கைக்கு புண்ணியம் செய்யணுங்கிற இலக்கோட பயணிச்சான். காசும் கிடைச்சது, சமூக அந்தஸ்தும் கிடைச்சது, அவன் வாழ்க்கையும் மாறுச்சு. அப்போ இந்த மாதிரியான தொழில்நுட்பங்கள் ரீதியாக படிக்கக்கூடியவங்களுக்கு இது மட்டும்தான் டார்கெட்டாகவே இருக்கணும். சரியா? இன்ஜினியரிங் படிச்சிடணும், முடிச்சோடனே எந்த கம்பெனியில் வேலை கிடைக்கும், எதுக்கு ஸ்கோப் இருக்கும், எதுக்கு வாய்ப்பு இருக்கும், அதெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டுருங்க. நீ ஒரு 100 மார்க் வாங்குறதுக்கு படிக்கணும்னு நான் சொல்கிறேன், நீ எத்தனை மார்க் வாங்குவ? டக்குன்னு இந்த பையில எழுப்பி விட்டு, தம்பி ஒரு 100 மார்க் வாங்குறதுக்கு நீ படிங்கன்னு சொன்னால் நீ படித்து முடிச்சு பரிச்சை எழுதி எத்தனை மார்க் வாங்குவ? ஐடியா இல்லையா? ஐடியா இல்லையா? நான் பேசுகிறதே புரியலையா சார்? நீ பாட்டுக்கு ரொம்ப ஓரா போகிறீங்க சார், எனக்கு ஒன்றுமே புரியல. நான் இப்போ தான் கேரளாக்கே வந்தேன், படப்படன்னு அங்கேருந்து போய் நீங்கள் பாட்டுக்கு 7 மில்லியன் வந்து நின்றுட்டீங்க, எனக்கு என்ன நடக்குதுனே தெரில, சிவரிங்காக இருக்குது அப்படின்னாதீங்க. உங்களை நான் 100 மார்க் வாங்க படிக்க சொல்கிறேன், ரிப்போர்ட் கார்டை பார்த்தா கடைசியில் எத்தனை மார்க் நீ வாங்கியிருப்ப? எவ்வளோ? ஒரு 90, ஒரு 80, வாய்ப்பு இருந்தால் ஒரு 60 70 நிற்பேன். 100 மார்க் வாங்கன்னு சொல்லி படிக்க சொன்ன நீயே 70 80 நின்றா வெறும் 50,000 சம்பாதிக்கணும்னு எய்மோட நீ படித்தா எவ்வளோ சம்பாதிப்ப? இன்னும் கூடுதலாக போட்டுமா, 4 பேரை காப்பாற்றணும்னு படித்த நீ எத்தனை பேரை காப்பாற்றுவாங்க கடைசியா? சார் நான் படித்து நான், எங்கள் அத்தா, எங்கள் அம்மா, வாய்ப்பு இருந்தால் என் வீட்டுக்காரம்மா, நாங்கள் 4 பேர் நல்லா இருக்கணும்னு நீ படித்தா எத்தனை பேரை கடைசியாக காப்பாற்றுவேன்? புரியல? கடைசியாக உன்னை காப்பாற்ற 4 பேர் வேணும். இதுதான் நிலைமை. அப்போ நம்ம வைக்கிற இலக்கு, நம்மளோட சிந்தனை எதுவுமே பெருசாக இல்லை. சும்மா உதாரணத்துக்கு ஏதாவது சொல்லுங்களேன் அப்படின்னா, அதாவது தேர்லந்தூரில் இருந்து அப்படின்னே ஆரம்பிக்கிறது. இப்போ நான் வந்து உங்களோட ரிப்போர்ட் கார்டெலாம் பார்க்க போகிறது இல்லை. உங்கள்கிட்ட நான் வந்து என்ன 12th மார்க் வாங்குவேன்னு கேட்டால் என்ன சொல்லலாம்? ஒரு 590 வரும் அப்படின்னு ஒரு பாவம் அவர் ரொம்ப கஷ்டப்படுறாருன்றதுக்காக சொல்லலாம். அவர் சொல்லும் போது என்ன சொல்லுவான்? வரும் பாய், அதுக்கு என்ன பண்ணலாங்கிறீங்க, அப்படித்தான் ஆரம்பிப்பான். ரைட் பாய், நானும் இதே மாதிரி சார், நானும் இதே மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணணும், இது மாதிரியான சோஷியல் இஷ்யூஸ்க்கு வந்து நானும் சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நான் என்ன படிக்கணும்னா, 12th முடித்த நீங்கள் இந்த செக்டாரை எடுத்து போங்க, மெக்கட்ரானிக்ஸோ எலக்ட்ரானிக்ஸோ இது மாதிரியான சர்க்கியூட் பிரான்ச்சஸில் ரோபோட்ஸை டீல் பண்ணக்கூடிய அந்த படிப்பை படிங்க. ஆனால் இதோட நிறுத்தினா நீங்கள் யார்? 12th முடிச்சு 4 வருஷம் அல்லது 3 வருஷம் அண்டர் கிராஜுவேஷனில் போய் அதோட படிப்பை நிறுத்திட்டா நீ யார்? ஜஸ்ட் எம்ப்ளாய். சரியா? அதே உன்னோட ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணி இன்னும் 2 வருஷம் பண்ணுறீங்க, இன்னும் 2 வருஷம் போய் போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணுற, அப்படியே அதில் வந்து ரிசர்ச் பண்ணுற, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்டு ரொபோட்டிக்ஸில் அல்லது ரொபோட்டிக்ஸில் நீ ரிசர்ச் பண்ணி வெளியில் வரும்போது நீ யார்? நீ ஒரு பெரிய ஸ்காலர், நீ ஒரு பெரிய டெக் ஆண்டர்ப்ரனர். உன்னால் இந்த சொசைட்டியில் இருக்க எந்த சோஷியல் இஷ்யூவுக்கும் சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அப்போ நீ சார்ந்த உன்னுடைய சமூகத்தை அல்லது முஸ்லீம் சமூகத்தை மற்ற மக்கள் எப்படி பார்ப்பாங்க? இன்னைக்கு ஏன் பாய்மாருக்கு ஒரு பிரச்சனைனா வேறு யாருமே வரமாட்டேங்கிறாங்க? என்ன காரணமாக இருக்கும்? இப்போ தான் ஒரு 10-20 பேர் வர்றாங்க, நாம் போய் கஷ்டப்பட்டு கூட்டு வந்து நிறுத்தணும், அதெல்லாம் நமக்கு தெரியும். ஏன் முஸ்லீம்களுக்கு ஒரு பிரச்சனைனா முஸ்லீம் அல்லாத மக்கள் வந்து நிற்க மாட்டேங்குது? என்ன காரணம்? என்னன்னா, நீ என்னப்பா செஞ்ச? நீ எனக்கு என்ன செஞ்ச? நீ சம்பாதிச்ச, நீ வீடு கட்டின, நீ கார் வாங்கின, நீ உன் குடும்பத்தை பார்த்த, எனக்கு நீ என்ன செஞ்ச? இந்த நாட்டோட வளர்ச்சியில் உன்னோட கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னு கேட்குது. அவ்வளோதான். நாளைக்கு இங்கேருந்து சீதாராமன் சார் மாதிரி ஒருத்தர் போயிட்டாருன்னா அடுத்த 50 வருஷத்துக்கு அவரை நம்ம கை காட்டலாம். நீங்கள் கை காட்டணும்னு அவசியம் இல்லை, அவன் உங்களை திருப்பி பார்ப்பான். சரியா? ரைட். சரி, இது மட்டும்தான் இருக்கானா? இன்னும் 2 செக்டார்ஸ் இருக்குது. அதுலேயும் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை பார்ப்போம். இந்த லா அதுக்கப்புறம் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் கூட ஓகே. இஸ்மாயில் சார் சொன்ன மாதிரி லா படித்தா போய் சொல்லணும், சிஏ படித்தா போய் கணக்கு எழுதணும்னு சொல்லி ஒரு 50 வருஷமாக தடுத்துட்டாங்கன்னு ஒரு டைலாக் போட்டுரும். எனக்கு ரொம்ப புரியாதது என்ன, முஸ்லீம் மஹலால் எடுக்கும்போது நான் இந்த செக்டார் தான். என்னதுங்க? ஸ்பேஸ் சயின்ஸ். முஸ்லீம்கள் யாராவது உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இஸ்ரோவில் வேலை செய்யறாங்க? சரி, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இஸ்ரோவில் வேலை செய்யறாங்க? சரி, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க நீங்கள் எத்தனை செயின் வேணால் மாறி போங்க. எனக்கு வந்து முகமதுன்னு ஒருத்தர் தெரியும், அவருக்கு ஒரு குடும்பம் அல்லது அவர் சார்ந்த ஊருன்னு 10 டைம் கூட நீ மேலே போய்க்கோ, பாயில் யாரும் தப்பி தவறி கூட என்ன செய்யலை,
இந்த மாதிரியான அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய நிறுவனங்களில் வேலை செய்யலை. மாறா நம்ம இப்போ எதுக்கு போட்டி போட்டுட்ருக்கோம்? இதுலேயே கிரேட் 4 ஜாபுக்காவது போயிடணும்னு போட்டி போடுறோம். டிஎன்பிசி எழுதணும்னு ஒரு பையன் வந்தான்னா வந்தவொடனே என்ன சொல்லுவான் தெரியுமா? என்ன எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு சொல்லுவான். டிஎன்பிசியில் நிறைய குரூப் இருக்குது. என்ன குரூப்புக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு முதல்ல நீ ஆரம்பிப்ப. குரூப் 4 சார், 100 மார்க் வாங்கணும்னு முடிவு பண்ணால் நீ எவ்வளோ வாங்குவேன்? 60. குரூப் 4க்கு ப்ரிப்பேர் பண்ணி பாஸ் ஆகி விஏ வாங்கணும்னு நினச்சா நீ என்ன ஆவ? ஒன்றும் ஆக முடியாது. என்னன்னா சிந்தனையில் அல்லது மற்றவங்கள்ட்ட பேசக்கூடிய ஒரு வார்த்தையில் கூட பெரிய விஷயமே இல்லை. சரி, இப்போ இந்த ஸ்பேஸ் சயின்ஸ் செக்டாரில் நமக்கு தெரியும், இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அரசனுடைய விண்வெளி சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் டீல் பண்ணுறது யார்? இஸ்ரோ. இந்தியன், நாங்கள் இப்படி விட்டால் கண்டினியூ பண்ணணும்னு அர்த்தம், கிளாஸில் அப்படிலாம் பழக்கம் இல்லையோ. இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். முக்கியமான ஒரு கேள்வி என்னென்னா, இஸ்ரோ அல்லாமல் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய வேறு ஏதாவது ஸ்பேஸ் ஏஜென்சி தெரியுமா உங்களுக்கு? சார் எனக்கு ஒரு கம்பெனி தெரியும் சார், ராக்கெட் தயாரிச்சு அனுப்புகிறாப்புல, டெய்லி 2 பீஸ் அனுப்பிடுறாரு. இல்லை சார் ஒரு 10 சேட்டலைட் டெய்லி அனுப்பிச்சிட்டு தான் வந்து தூங்குறாப்புல. அந்த மாதிரி ஏதாவது கம்பெனி உங்களுக்கு தெரியுமா? கேள்வி மாற்றிடும். முதல்ல அப்படி ஒன்று இருக்கா இல்லையா? அந்த மாதிரி ஒன்று இருக்கா இல்லையா? ஏதாவது ஐடியா இருக்கா? நியூஸ் பேப்பர் யாரெல்லாம் படிக்கிறீங்க? நியூஸ் பேப்பர் யார் படிக்கிறீங்க? இருங்க, மயானாமே புரியல. தேர்ந்தெடுக்க நியூஸ் பேப்பர்லாம் கொடுக்கறது இல்லையோ? இல்லை பாய், பேப்பர் ஏஜென்சி இங்கே கிடையாது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களை ஒரு கவர் ஸ்டோரியாக போட்டு பெருசாக எழுதிடலாம். நியூஸ் பேப்பரே வராத ஊர் ஒன்று இருக்குது தெரியுமா தமிழ்நாட்டில்னு? நியூஸ் பேப்பர் பார்க்குற பழக்கமாவது இருக்கா? ஆனால் ரப்படா. சரி, ரைட். இல்லை நீங்கள் வந்து வருத்தப்பட வேணாம், நமக்கு நிறைய கம்பெனி இருக்குது. நாங்கள் போன 7 ப்ரோக்ராம்லேயும் இதுதான் நிலமை. சில பேர் எதிர்த்து என்ன சொன்னாங்கன்னா, பாய் நாங்கள் படிக்கிறோம், நாங்கள் என்ன பேப்பர்னு ஒன்று தினகரன் தினத்தந்தின்ட்டாங்க. அது நீங்கள் சும்மா இருக்கலாம். நாங்கள் சொன்னது நியூஸ் பேப்பர் படிக்க சொல்லி. தினகரன் தினத்தந்திலாம் என்ன வரும்? என்ன நியூஸ்லாம் வரும்? கொலை, கொள்ளை, வீடு முழுக்க ராபரி. இதெல்லாம் நமக்கு வேணாங்க. நீங்கள் படிக்க வேண்டிய நியூஸ் பேப்பர் எப்படி இருக்கணும்னா ஸ்டாண்டர்ட். இந்த மாதிரியான தகவல்கள்லாம் எந்த பேப்பர் மேகசினில் வருதோ நீ அதை வாங்கி படி. அரசியல் செய்தி அதிகமாக இருக்கதான் பெரியவங்க படிச்சுப்பாங்க. படித்து அந்த சமூக சிக்கலை தீர்க்கிற வேலையை நாங்கள் பார்க்குறோம். 30 வயசு கீழே இருக்கவங்களாம் இந்த மாதிரி பேப்பர் வாங்குங்க. இந்தியன் எக்ஸ்பிரஸோ, டெக்கனோ அல்லது இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் இருக்கக்கூடிய ஜேர்னல்ஸ் எதுவோ அது உங்கள் வீட்டுக்கு வரதுக்கான வழி செய்யுங்க. முதல்ல சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் இருக்கிறதுலே பெரிய மேகசின் என்னவோ அது உங்கள் பையனுக்கு வாங்கி கொடுத்துட்டு இப்போ சொல்லுங்கள் நீ பெரிய ஆள் ஆகணும்னு. டேடி இதெல்லாம் கேட்டவொன்னே என்ன செஞ்சிருவார்? பார்த்தியா நான் அன்றைக்கே சொன்னேன்ல நீ பெரிய ஆள் ஆகணும் அப்படின்ட்டு போய் அவர் படுத்துருவார். நீங்கள் என்ன செய்யணும்? அதே மாதிரி ஒரே ஒரு அத்தா செஞ்சார். ஒரே ஒரு அத்தா மட்டும், ஒரே ஒரு வாப்பா மட்டும் அவர் பையனுக்கு இது மாதிரி மட்டும் கண்டினியூஸாக நாலேஜ் ஃபீட் பண்ணார். அவன் இன்னைக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய ஆளாக இருக்கான். அதான் நம்ம பார்க்க போகிறோம். இருக்குங்க, உண்மையிலேயே இஸ்ரோ அல்லாமல் இந்தியா முழுக்க 190 ப்ரைவேட் ஸ்பேஸ் ஏஜென்சி இருக்குது. விஷயம் என்னென்னா, நம்ம இங்கெல்லாம் போய் கான்ட்ரிபியூஷன் பண்ணுறோமா பண்ணலையாங்கிறது அல்ல பிரச்சனை. இப்படி ஒன்று இருக்குன்னே நமக்கு தெரியல. நாம் எந்த உலகத்தில் வாழ்கிறோம்னா இது ஒரு தனி உலகம். முஸ்லீம்களுடைய உலகம் வந்து ரொம்ப தனி, யூனிக்காக இருக்கும். இதில் எந்த நியூஸும் நாலேஜ் அப்டேட்டும் இருக்காது. நாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா சிஏஎன்ஆர்சி வந்தோன்னா நம்ம ஏதோ கேம்பில் அடைச்சிடும் நினச்சிட்டு இருக்கோம். உண்மையிலே நம்ம அப்படி தான் இருக்கும் போல். நீங்கள் சுதந்திரமாக வெளில போயிட்டு வரதை தவிர வேறு எந்த இன்ஃபர்மேஷன் கனெக்டிவிட்டியுமே நமக்கு இல்லை. பாய் உலகத்திலேயே மிகப்பெரிய மேகசின் ஒன்று இருக்குது. நான் என் பையனுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு வாங்கி கொடுத்துருக்கேன், 10,000 ரூபா ஆகுது. ஏதாவது வாப்பா சொல்கிறீங்களா? அதான் விஷயம். சரி, இது எதுக்கு சார் நம்ம தேவையில்லாமல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதில் தான் உங்களுக்கான இன்ஸ்பைரிங் ஸ்டோரி இருக்குது. இவங்களெல்லாம் பார்த்து தான் நாம் வளர்ந்து வரணும். இது பின்னாடி வச்சுருக்கிறது ராக்கெட்டு தான், தெரியுதுங்களா? ஏன்னா போன ஊரில் போகும்போது எந்திரிச்சிட்டான், பாய் ராக்கெட்னா இப்படி நிற்கும் சரிங்களா, இது படுக்க போட்டிருக்கிறது வந்து டியூப் மாதிரி இருக்குட்டா. ஆக்சுவலாக அது ராக்கெட் தான். ஸ்கை ரூட் ஏரோஸ்பேஸ்னு ஒரு கம்பெனி ஹைதராபாத்தில் இருந்து ப்ரைவேட் ராக்கெட் தயாரிக்கிறான். ராக்கெட் தயாரித்து நீ சேட்டலைட் வேணும்னா வெப்சைட்டில் போய் பதிவு பண்ணலாம். சார் நான் ஒரு சேட்டலைட் தயாரிச்சிருக்கேன், 650 கிராம் இருக்குது, அமுச்சு கொடுக்குறீங்களா அப்படின்னா கிராமுக்கு இவ்வளோன்னு காசு போட்டு வாங்கி நீ அப்படி கிரெடிட் கார்டே பே பண்ணால் போதும். வீட்டுக்கு வந்து மெட்டீரியல் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுவாங்க, ஸ்விக்கி ஜொமேட்டோ டெலிவரி விட இப்போல்லாம் இது ஈஸியாகிட்டு இருக்கு. அதில் ரொம்ப முக்கியமான கம்பெனி தான் இது. பிக்சல் ஏரோஸ்பேஸ்னு பெங்களூர் ஒரு கம்பெனி இருக்குது. இது இந்த செய்தியெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? பிக்சல் ஏரோஸ்பேஸ் தெரியும்.
பார்த்துருக்கீங்க இவரை, பரவாயில்ல. வேறு யாருக்கும் தெரியுமா? அதனால் கொஞ்சம் எழுதிக்கிங்க. ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இவரோட இன்டர்வியூ 3.5 மணி நேரம் பார்த்து 30 செகண்ட் தான் நான் இவரை பற்றி பேசுவேன். அவர் இன்டர்வியூலாம் நீ பார்த்தேன்னு வச்சுக்க ஒரு மாதிரி ஷேக் ஆகிரும். தம்பி, அதாவது அந்த பேப்பர் பேனெல்லாம் கொடுத்துருக்கோம்ல, அவர் 3000-4000 செலவாயிருக்கு, தயவு செஞ்சு கொஞ்சம் எழுது, அதுக்கு தான் கொடுத்தது. நீங்கள் தயவு செஞ்சு பேனாவையாவது பேப்பர் மேலே வச்சு உட்காருங்க, பார்க்குறவனுக்கு ஒரு நம்பிக்கை வரணும். ரைட், சொல்லிட்டேண்ணே, நடக்கிற மாதிரி தெரில, பார்த்துப்போம், கடைசியாக பார்ப்போம். சரி, இப்போ இவரை பற்றி நான் ஏன் சார் தெரிஞ்சுக்கணுன்னா, இவருக்கு என்ன வயசு இருக்கும்னு நினைக்கிறீங்க? இருபத்தேழு 28 வயசு தான் இருக்கும். கிட்டத்தட்ட எனக்கும் அவருக்கும் ஒரே வயசு. 2 பேரும் 1997 தான் பிறந்தோம். இப்போ இவரோட அத்தாவுக்கு இருந்த ஒரே ஐடியா என்னென்னா, மகனை எப்படியாவது இஸ்ரோவில் வேலைக்கு சேர்த்து விட்டுறணும். அதுக்கு அவங்க அத்தா செஞ்ச வழி என்னென்னா, இஸ்ரோக்கு போ இதெல்லாம் செய்யலை. அங்கே போய் என்ன மகன் வேலை செய்யணுமோ அதுக்கு தகுந்த புக்ஸையும் நாலேஜையும் தொடர்பையும் மட்டும் ஏற்படுத்தினார். வெளியில் யாரை போய் பார்த்தாலும் அவங்க அத்தா என்ன கேட்பாருன்னா, இஸ்ரோவில் வேலைக்கு செய்யணும்னா என்ன படிக்கணும், என்ன படித்தா இஸ்ரோக்கு வேலைக்கு போகலாம், அது இல்லை கேள்வி. என் மகன் இஸ்ரோவில் போய் சேரணும்னா நான் என்ன அவனை படிக்க வைக்கணும், இதில் பெஸ்ட்டு என்ன அப்படின்னு கேட்பார். இப்போ எல்லாரும் சொன்னது என்னன்னா, இந்த மாதிரியான பெரிய யூனிவர்சிட்டியில் போய் படிக்க வைங்க, உண்மையிலே உள்ளே போயிடலாம். இப்போ இந்த மாதிரி பிட்ஸ் பிலானின்னு ஒரு காலேஜ் இருக்குது, கேள்விப்பட்டீங்களா? பிட்ஸ் பிலானி அப்படின்னு. அதான் விஷயம். அதாவது இங்கே நம்ம போய் படிக்கிறது படிக்காததல்ல பிரச்சனை, இப்படி ஒன்று இருக்குன்னு தெரியணும். இன்னும் கொஞ்சம் நோட் பண்ணுங்கன்னு அர்த்தம். ரைட், பிட்ஸ் பிலானின்னு ஒரு இன்ஸ்டியூஷன் இருக்குது, அதில் போய் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி பையனை சேர்த்திருங்க, எப்படியா அது இஸ்ரோக்குள்ளே போயிடுவான், இஸ்ரோவில் இருக்க சயின்டிஸ்ட்லாம் அங்கே வந்து கிளாஸ் எடுக்கிறாங்களா அப்படின்னு ஒருத்தர் சொன்ன தகவலுக்காக அவர் மகனை இங்கே கொண்டு போய் சேர்த்தினார். அந்த பையன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி உள்ளே போயிட்டான். உள்ளே போனவனை என்ன சொன்னான்னா, 18 வருஷமாக இஸ்ரோவில் வேலைக்கு சேரணும் நீங்கள் சொல்லிட்டீங்க, 18 வருஷமாக இஸ்ரோவில் என்னை வேலைக்கு சேர்த்தணும்னு உங்களோட நியத்து, நான் ஏன் அதை மட்டும் அச்சீவ் பண்ணணும், அதான் நீங்கள் நினச்சிட்டீங்கல்ல, நான் அதோட பெருசாக பண்ணுறேன் அப்படின்னு போயிட்டான். போய் என்ன செஞ்சானா, அவங்க காலேஜ் சீனியர் இருக்கார்ல, இப்போ இந்த பையன் முதல் வருஷம் சேர்ந்தும்போது அவங்க வயசு என்ன இருக்குங்க? நீ காலேஜ் ஜாயின் பண்ணால் ஃபஸ்ட் வருஷம் உன் ஏஜ் என்ன இருக்கும்? சப்ஜெக்டுக்கு உயிர் இருக்குது. 17 வயசு இருக்கும். அப்போ 18 வயசில் அவன் சீனியரோட ரூமில் பார்க்கணும், ஒரு போஸ்டர் ஒன்று இருக்குது. இலான் மஸ்க் தெரியுமா? ஸ்பேஸ் எக்ஸ் டெஸ்லா, ரைட், தெரிஞ்சிருக்காரோ? இது மட்டும் எப்படி தெரியுது? ரைட், பரவாயில்ல, நல்லது தான், தெரிஞ்சுக்குங்க. இப்போ அவர் வந்து ஒரு காம்படிஷன் நடத்துகிறாரு, ஹைப்பர் லூப்புங்கிற ஒரு கான்செப்டுக்கு ஒரு பாடு டிசைன் பண்ணி கொடுக்குற ஒரு காம்படிஷன். என்னென்னா, மெட்ரோ மாதிரி ட்ரெயின் மாதிரியான ஒரு சிஸ்டம் இருக்குல்ல, இதில் அடுத்த 50 வருஷத்தில் அதெல்லாம் வரப்போகுது. அதுக்கு ஒரு கம்பார்ட்மெண்ட் மட்டும் எப்படி இருக்கணும்னு ஒரு மாடல் செய்கிற ஒரு போட்டி. அந்த போட்டிக்கு அவங்க சீனியரோட ரூமில் இருக்க அந்த போஸ்டர் டிசைனை, இந்த மாதிரி டிசைனை அவர் பார்த்துட்டு, அண்ணன் நம்ம 2 பேரும் சேர்ந்து செய்வோங்கிறான். காலேஜ் ஃபஸ்ட் இயர் சேர்ந்தவன், கடைசி வருஷம் படிக்கணும்ன்ட்ட என்ன சொல்கிறான், நம்ம சேர்ந்து செய்வோம். அவர் வந்து இல்லைப்பா, இதுக்கு ஒரு 15 பேராவது வேணும், நான் போய் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு ஒவ்வொரு கிளாஸில் இருக்க பசங்களை பிடிச்சி பிரெயின் வாஷ் பண்ணி அவன் டீமில் கொண்டு வந்து சேர்த்து 15 பேர் டீமாக மாறி அவங்க செஞ்ச அந்த பாடு தான் இந்த ஹைப்பர் லூப்போட ஒரு டெமோ பாட். செஞ்சுட்டு இங்கேருந்து யூஎஸ்க்கு இதோட சாம்பிள்ஸு டேட்டாலாம் அனுப்புகிறாங்க. ஸ்பேஸ் எக்ஸ் கம்பெனியில் இவங்க உண்மையிலே பார்த்தோன்னே, ரைட், இதுதான் நம்ம எக்ஸாக்டாக நமக்கு என்ன தேவையோ அது இந்த பசங்க பண்ணியிருக்காங்க. உடனே இலான் மஸ்க் என்ன சொல்கிறாருன்னா, இம்மீடியட்டாக அந்த பசங்க எல்லாத்தையும் அந்த பாட் எடுத்துகிட்டு யூஎஸ் வந்துட சொல்லுங்கள். அப்போ உவைஸ் அகமது, அவர் பேர் உவைஸ், அவர் மட்டும் எடுத்துகிட்டு அந்த பாடோட ஸ்பேஸ் எக்ஸ் போகிறாரு. இலான் மஸ்க் காமிச்சு எக்ஸாம்பிள் சொல்கிறாரு, இப்படி தான் சார் இதெல்லாம் பண்ணணும், இது மாதிரி பண்ணினா உங்களுக்கு பெஸ்ட்டான அவுட்புட் கிடைக்கும்னு சொல்கிறாரு. ஓகே, வேலை முடிஞ்சது, போட்டியில் ஜெயிச்சாச்சு, எல்லாம் முடிஞ்சது. அவர் சும்மா இல்லாமல் இன்னொரு வேலை செஞ்சார். கூட்டிகிட்டு போய் டெஸ்லாவோட ஸ்பேஸ் எக்ஸோட எல்லா பிளான்ட்டையும் சுற்றி காமிச்சு, உவைஸ் பார்த்தியா, அடுத்த 6-7 வருஷத்தில் உலகத்தில் நாங்கள் தான் மிகப்பெரிய பில்லியனர் இருக்க போகிறேன், நான் தான் உலகத்தில் மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இருக்க போகிறேன், நாசாவை என்கிட்ட வந்து அவன் சேட்டலைட்லாம் அனுப்பி விடுன்னு கேட்பான் அப்படின்னு அவர்கிட்ட சொல்கிறார். முக்கியமான கேள்வி, இதே 19 வயசில் அமெரிக்காவில் நீ போய் இறங்கி இலான் மஸ்க் உனக்கு இதெல்லாம் சொன்னார்னா நீ இம்மீடியட்டாக என்ன செய்வ? இம்மீடியட்டாக நீ என்ன முடிவெடுப்ப? சரி, நீ அவர்கிட்ட என்ன தான் கேட்ப? நீ போல ரெண்டாவது ஒரு யோசனையாவது வேணும்ல, நீ அவர்கிட்ட என்ன தான் கேட்ப? இம்மீடியட்டாக நம்ம போய் என்ன கேட்பான், சார் ரைட்டாக அந்த ஜாப் மட்டும் எது இருந்துச்சுன்னு வச்சுங்க, உடனே நான் இங்கே சேர்ந்துக்கிறேன். இல்லைனா இன்னொரு கிரிட்டிக்கலான வேலை என்ன செய்வோம், ரொம்ப குரூஷியலாக யோசிக்கிறதா நினச்சிட்டு அதையே ஒரு காப்பி பண்ணி ஸ்பேஸ் எக்ஸை
ஸ்பேஸ் ஒயின்னு நம்ம ஊரில் ஒரு கடை போட்டுடலாம். பெருவாரியான மக்கள் சொன்னது இந்த ரெண்டு பதில் தான். என்னென்னா, நம்ம படிப்பில் அதிகாரத்தில் இந்த மக்களை விட கீழே இருக்கோங்கிறது பிரச்சனை இல்லை. ஈவன் சிந்தனையில் கூட இவனோட நம்ம ரொம்ப கீழே இருக்கோம். சரி, இப்போ நாம் வந்து இந்த குரூஷியலாக நண்பர் பண்ணுறதா நினச்சிட்டு இந்த 2 வேலையை செய்வோம். இப்போ இவரோட சிந்தனை எப்படி இருக்குது பாருங்கள். எலான் மஸ்க் உடனே கேட்குறாரு, அப்போ சார் நான் வந்து ஒரு சேட்டலைட் ரெடி பண்ணிட்டு வந்தால் நீங்கள் லான்ச் பண்ணிடுவீங்களா அப்படின்னு. ஆமாம், பண்ணி கொடுப்போம். எவ்வளோ செலவாகும்? இத்தனை $1 பில்லியன் ஆகும். இவ்வளோ வெயிட் இருந்தால் செஞ்சிடலாம் அப்படின்னு. சரி சார், நான் செஞ்சுட்டு வந்துடுறேன். என்ன சேட்டலைட் செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அவர் இந்த ஐடியா சொல்கிறார். பூமியில் வந்து எதெல்லாம் ரேரான மினரல்ஸோ, எதெல்லாம் ரேரான மெட்டீரியலோ, எதெல்லாம் ரேரான மினரல்ஸ் பூமியில் தெரியுமா? பூமியிலே வந்து ரொம்ப கஷ்டம் கிடைக்காத மினரல்ஸ்னால் எதெல்லாம்? விளையாடாதீங்க, எல்லாத்துக்கும் தெரியும். கிராம் 6750 ரூபாய்க்கு போய் வாங்கிட்டு இருக்கோம். சொல்லும்போது டக்குன்னு ஒரு தெரிஞ்சிட்டாப்புல, இருங்க போனது நேற்று தான் 150 ரூபா கொடுச்சு, நீங்கள் அப்டேட்லேயே இல்லைன்ட்டான். நியூஸ் பேப்பர் படிங்கன்னு சொன்னீங்களே, அப்டேட்டில் இல்லைன்னா சொல்கிறாங்க. இதெல்லாம் பூமியில் தங்கம், வெள்ளி, வைரம்லாம் வந்து இருக்கிறதே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? இது எல்லாமே ஸ்பேஸில் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். பூமியில் இதெல்லாம் வந்து 1 டன்னை நீங்கள் சலிச்சிங்கன்னா 1 கிராம் அல்லது 1 மில்லிகிராம் அளவுக்கு தங்கத்தை எடுக்கிறோம் அப்படின்னா ஸ்பேஸில் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, சார் நம்ம வந்து விண்வெளியில் இருக்கக்கூடிய ஆஸ்ட்ராய்ட்ஸில் இந்த மாதிரியான மினரல்கள் நமக்கு கிடைக்கும், நாம் அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பூமியில் கொண்டு வந்து வித்தரலாம். இங்கே யாரையுமே வந்து பூமியை தோண்டி இந்த பூமியை டேமேஜ் ஆக்குங்கன்னு சொல்ல வேணாம், இந்த எக்காலஜியை நம்ம சேவ் பண்ணிடலாங்கிறார். இப்போ அவருடைய சிந்தனை எப்படி இருக்குது, நம்மளோட சிந்தனை எப்படி இருக்குது, இது ரெண்டுக்குமான வித்தியாசம் உங்களுக்கு புரியுதா? இந்த மாதிரியான மிகப்பெரிய சிந்தனைகள் வரணும்னா என்ன செய்யணும்? கடுமையான படிப்பு அல்லது வாசிப்பு இருக்கணும். உடனே போய் லைப்ரரியில் இருக்க எல்லா புக்கையும் திருப்பணும்னு அவசியம் இல்லை. ஒரு நாளைக்கு 30 நிமிஷமாவது 1 மணி நேரமாவது வெளி உலகத்தில் என்ன நடக்குதுன்னு நீங்களாக படிக்கணும். அப்படி சொன்னோன்னா போன தடவை என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, மதன் கோரியோட வீடியோஸை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சார் எனக்கு ரொம்ப அவரை பிடிக்கும், எல்லா விஷயமும் சொல்லிடுவார், நீ போய் படி, அடுத்தவன் சொல்கிறத கேட்காது, சரியா? அதுலேயும் குறிப்பாக இந்த மாதிரி ஆட்கள் சொல்கிறத சுத்தமாக கேட்காது. சரி, யார் ஃபேன்ஸ்லாம் இல்லையா சண்டை என்ன போடுறதுலாம் கண்டினியூ பண்ணுவோம். இப்போ இந்த மாதிரி ஒரு ஐடியாவை சொல்லிவிட்டு இதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது? நான் ஒருத்தராக செய்ய முடியாது. இப்போ நேராக அவரோட டீம்கிட்ட வரார். 17 பேர் சேர்ந்து ப்ராஜெக்ட் பண்ணால் பாருங்கள், அந்த டீம்கிட்ட வந்து இந்த விஷயத்த சொல்கிறார். இப்போ இதே மேட்டரை நம்மள்கிட்ட சொன்னால் என்ன ஆகும்? கான்செப்ட் என்னென்னா, படக்கடிங்கிறது ஒரு ராக்கெட்டை வந்து விலைக்கு வாங்குகிறோம், அதில் நம்ம சேட்டலைட்டை மேலே தூக்கி டப்புன்னு போடுறோம், இங்கேருந்து நேராக விண்வெளிக்கு போகிறோம், அங்கே இருக்கிற ஏதாவது ஒரு விண்கற்கள்லேருந்து தங்கத்தையும் வைரத்தையும் வெட்டி எடுத்துகிட்டு வரோம். ஓப்பனாக சொல்லணுன்னா போய் மம்படி பிடிச்சி கொத்துறோம், கொத்தி நேராக கொண்டு வந்து மாயத்தில் கடையை போட்டு வியாபாரம் பண்ணிடுவோம். இதுதான் அந்த ஐடியா. இதை நம்மள்கிட்ட வந்து அவர் சொன்னால் நாம் என்ன செய்வோம்? உடனே நம்ம அவர்கிட்ட என்ன கேட்போம்? அதாவது வாழ்க்கையில் நீ பண்ணது 3 மிகப்பெரிய தப்பு. முதல்ல எலான் மஸ்கை போய் பார்த்துட்டு சும்மா இருந்து அவர்கிட்ட வேலை கேட்காம இருந்தது. 2வது, இந்த மாதிரிலாம் உன்னை எவன் யோசிக்க சொன்னான். 3வது மிகப்பெரிய தப்பு, நீ என்கிட்ட வந்து சொன்னது. சரி, இதே அந்த டீம் மெம்பர்ஸில் சொன்னவொன்னே என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஐடியா சூப்பர், எப்படி செய்யலாம்? ஒரு விஷயத்தை முடிக்கணும்னு நினைக்கிறவன் என்ன கேட்பான் தெரியுமா? எப்படி செய்யணும்னு தான் கேட்பான். ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்க மாட்டான். அவன் உன் மேலே நம்பிக்கை வச்சுருந்தா அவன் நீ சொல்கிறத பிளைண்டாக ஃபாலோ பண்ணலாம், சார் சொன்னால் கரெக்டாக இருக்கும்னு முடிவு பண்ணிட்டா எப்படி செய்யலான்றது மட்டும்தான் கேள்வி, ஏன் எதுக்குன்னு கேள்வி இருக்காது. அவர் டீம் கேட்டாங்க எப்படி செய்யலாம். இப்போ அவர் என்ன சொன்னார்னா, இந்த ஹைப்பர் ஸ்பெக்ட்ரல் இமேஜிங்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி விண்வெளியில் இருக்கக்கூடிய எந்த என்ன சொல்கிறது பிளானட்டையோ அல்லது ஆஸ்ட்ராய்ட்ஸையோ ஃபோட்டோ எடுத்தால் அதில் என்ன மினரல் இருக்குது நமக்கு டேட்டா கிடச்சிடும், இதை யூஸ் பண்ணி செஞ்சிடலாம். 2வது கேள்வி, சேட்டலைட்லாம் அனுப்புறதுக்கு பைசா வேணும், நமக்கே 19 வயசு தான் ஆகுது, எல்லாருமே அப்போ ஃபுல்லாக யங்ஸ்டர்ஸ் தான், 19-20 வயசு தான் ஆகுது, நம்ம இன்னும் படித்து கூட முடிக்கல, படிச்சுக்கிட்டு இருக்கோம் காலேஜில், நம்மளை நம்பி எவன் காசு கொடுப்பான்? அதுவும் சும்மா 1-2லாம் இல்லைங்க, 25 கோடி ரூபா 50 கோடி ரூபா வேணும் ஒரு சேட்டலைட்டை மேனுஃபேக்சர் பண்ண, சராசரியாக 100 கோடி வேணும், எவன் காசு கொடுப்பான்னு கேட்குறாரு. அப்போ அந்த டீம் மெம்பர்ஸே ஆன்சரும் சொல்கிறான், ஒன்று செய்வோம், சவுதியில் என்ன மாதிரி கம்பெனிஸ் தான் இருக்குது தெரியுமா? சவுதியில் என்ன கம்பெனி இருக்குது? ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க, சவுதியில் என்ன கம்பெனி இருக்குன்னு தானே கேட்டேன். ஒரு எண்ணெய் கிணறு 150 அடி ஆழத்தில் இருக்குன்னு சொன்னால் கூட சந்தோஷப்படலாம். சொல்லுங்கள், பெட்ரோல் தயாரிக்கிறான். சரி, பெட்ரோல் எடுத்துகிட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தரைய வழியாக எப்படி அனுப்புறது? பெட்ரோலை எப்படி அனுப்புறதுங்க? பெட்ரோலை எப்படி? பைப்பில் அனுப்பலாம். இப்போ அந்த பைப்பை ஒரு 10 அடி ஆழத்தில் போட்டு மொண்ணை போட்டு மூடியாச்சு, அந்த பைப்பில் ஒரு ஓட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது? சவுதியிலேருந்து ஒரு ஆயிலை மைன் பண்ணி எடுக்கிற ஒரு கம்பெனி பைப்பு வழியாக பெட்ரோலை இன்னொரு இடத்துக்கு அனுப்புகிறான்.
அனுப்புறதுக்கு 10 அடி ஆழத்தில் குழி போட்டு பைப்பை உள்ள வச்சிட்டான். அந்த பைப்பில் ஓட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதெல்லாம் எதுவும் யூஸ் பண்ண முடியாது. பெட்ரோலில் சென்சாரா? யார் அது? படக்குன்னு வெடிச்சிடும். சரி, அப்போ இவர் ஒரு கான்செப்ட் சொல்கிறார். மேலே இப்போ சென்சார் தான் யூஸ் பண்ணுறாங்க, வெளியில் எக்ஸ்டர்னலாக வச்சு கோடி ரூபா செலவு பண்ணுறான். இவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஹைப்பர் ஸ்பெக்ட்ரல் இமேஜிங்கில் கோல்டு சில்வர் மட்டும் இல்லை, லீக்கேஜையும் கண்டுபிடிக்கலாம். ஒரு இடத்த ஃபோட்டோ எடுத்தால் அங்கே இருக்க டெம்பரேச்சர்லேருந்து 100 விதமான ஃபோட்டோகிராஃப்ஸ் கிடைக்கும். இதை அப்படியே ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனிக்கு நம்ம சேல் பண்ணோம்னா அவன் நமக்கு காசு கொடுப்பான். 19 வயசு தான் ஆகுது. இந்த மாதிரி எந்த பிஸ்னஸ் பேக்ரவுண்டும் இல்லை. உடனே எலான் மஸ்கை போய் பார்த்த உடனே படக்குன்னு அவருக்கு ஒரு மெசேஜை போட்டால் ஆர்டர் கொடுத்துருவாரு. அப்படிலாம் இல்லை. இப்போ இவங்க என்ன பண்ணாங்கன்னா, லிங்க்டின் ஒரு ஆப் இருக்குது தெரியுமா? நீ யூஸ் பண்ணுற இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் மாதிரியே ப்ரொஃபஷனல்ஸ் யூஸ் பண்ணுறது லிங்க்டின். அந்த லிங்க்டின்ல 17 கம்பெனி ஓனர்ஸ்க்கு இதே மெசேஜ் அனுப்புனார். ஹாய், திஸ் இஸ் உவைஸ் அஹ்மத் ஃப்ரம் பிட்ஸ் பிலானி. எங்களுக்கு இந்த வயசு ஆகுது, நாங்கள் இந்த மாதிரி ஒரு சேட்டலைட் லான்ச் பண்ண போகிறோம். அந்த சேட்டலைட்டை நாங்கள் லான்ச் பண்ணால் உங்கள் ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனியில் இந்த மாதிரியான இஷ்யூவை எங்களால் சால்வ் பண்ண முடியும். 18 கம்பெனிஸோட சிஇஓஸ்க்கு டைரெக்டாக இன்பாக்ஸில் மெசேஜ் போகுது. உங்களுக்கு என்ன ஐடியா இருக்குது? என்ன பதில் வந்திருக்கும்? 17 பேர்கிட்ட ரெஸ்பான்ஸ் வந்தது. பிஸ்னஸில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, 100 பேர்கிட்ட ஒரு பொருள் விற்க போனால் அதில் 10 பேர்கிட்ட தான் விற்க முடியும். அதிகபட்சம் 20 பேர்கிட்ட விற்கலாம். இதுதான் பிஸ்னஸ் படித்த எல்லாரும் சொல்கிறது. 18 பேருக்கு அனுப்பின மெசேஜில் 17 பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணால் பண்ணிடுவோம். என்ன வேணும் உங்களுக்கு? கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம், எல்லா டாக்குமெண்ட்டும் பார்த்துக்க, நேரில் வந்து நீ என்னை விசிட் பண்ணிக்க, அட்வான்ஸ் மட்டும் கொடுத்துடலாம். 17 கம்பெனியும் சேர்ந்து அந்த 100 கோடி ரூபா அமௌண்ட்டை கொடுத்துட்டான். கம்பெனி ஆரம்பிக்கல, சேட்டலைட் எப்படி தயாரிக்கணும்னு கூட தெரியாத ஒருத்தரை நம்பி 100 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ண அவன் ரெடியாக இருந்தான். ஏன்னா அன்றைக்கி அது ரொம்ப கிரிட்டிக்கல். இஸ்ரோவை தாண்டி, நாசாவை தாண்டி வேறு யார்கிட்டையும் அந்த மாதிரி டெக்னாலஜி இல்லை. இவன் பண்ணுவேங்கிறான், போடு காசை போடு. வித்தின் 2 இயர்ஸில் கோவிட் முடிக்கும் போது, கோவிட் அப்போ நாம் என்ன செஞ்சுட்டு இருந்தோம்? கொரோனா சமயத்தில் நாம் என்னங்க செஞ்சுட்டு இருந்தோம்? சும்மா இருங்க. வீட்டில் நீங்கள் சும்மா இருந்ததுனா தான் வேலையே வேறையாச்சு. நம்ம எல்லாம் ஃபோனில் என்ன விளையாண்டோம்? லூடோ விளையாண்டோம். பக்கத்தில் இருக்க 4 பேரை போட்டு மாமாப்பில் படக்குன்னு ஒரு லூடோ போட்டு விடுவோன்னு விளையாண்டோம். இவங்க டீம் என்ன செஞ்சதுன்னா, எல்லாரும் ரிமோட்டில் கர்நாடகாவில் இருக்க ரூரல் வில்லேஜ், இவங்கெல்லாம் அந்த ஊர்லலாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி தமிழ்நாட்டை விட்டு வெளில இருக்க எல்லா ஸ்டேட்டும் டெவலப் ஆனது. ஈவன் கர்நாடகா ரொம்ப டவுன். நீங்கள் தமிழ்நாடு பார்டரை தாண்டி கர்நாடகா போகும்போதே கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் காரில் போகும்போதே படக்குன்னு ஒருத்த வண்டி உள்ள விடுவான். அந்த மாதிரி இருக்கிற ஒரு கிராமத்தில் இன்டர்நெட் ஃபைபர் கனெக்ஷன் கூட இல்லாத ஒரு இடத்துல லேப்டாப்பை ஹாட்ஸ்பாட் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணி 17 பேர் டிஸ்கஸ் பண்ணால் எப்படி சேட்டலைட் ரெடி பண்ணுறது, பணம் கிடைக்க ரெடியாக இருக்குது. கோவிட் முடிச்சு போஸ்ட் கோவிட்ல சேட்டலைட் ரெடி. அந்த சேட்டலைட்டோட பேர் சகுந்தலா. கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாருக்கெல்லாம் மேக்ஸ் பிடிக்கும்? மேக்ஸ் சப்ஜெக்டில் யாரெல்லாம் நல்ல ஸ்கோர் பண்ணுவீங்க? சகுந்தலான்ற ஒரு பேரே கேள்விப்பட்டது இல்லையா? சரி, சகுந்தலான்றவங்க மேக்ஸில் ஒரு பெரிய ஹியூமன் கால்குலேட்டர்னு சொல்லுவாங்க அவங்கள. ஓகே, சரி, நம்ம சப்ஜெக்டுக்கே போயிடும். அப்போ அவரோட சேட்டலைட் ரெடி. 2020 சேட்டலைட் ரெடி, 2020-21 சேட்டலைட் ரெடி. என்ன சிச்சுவேஷன் அப்படின்னா, இந்தியன் சிட்டிசன்ஸ் யாருமே இஸ்ரோவை பயன்படுத்தி சேட்டலைட் அனுப்ப முடியாது அந்த வருஷம் வரைக்கும். நீ இந்தியாவில் பிறந்திருக்க, இந்தியாவில் பிறந்து நீ ஒரு சேட்டலைட் தயாரிச்சிருக்க தம்பி. இப்போ நான் வந்து ஒரு பெரிய எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சுட்டு ஒரு சேட்டலைட் ரெடி பண்ணிட்டாருன்னா அவரால் இஸ்ரோவை பயன்படுத்தி அனுப்ப முடியாது. இதே யூஎஸ்லேருந்து யூகேலேருந்து ஒருத்தர் வரானா அவன் சேட்டலைட்டை இஸ்ரோ லான்ச் பண்ணும். அப்படி ஒரு ரூல்ஸ் இருக்கவும் மறுபடியும் எலான் மஸ்க் கூட அந்த கான்டாக்டை யூஸ் பண்ணுறாரு. ஸ்பேஸ் எக்ஸ் கம்பெனி அவருக்கு லான்ச் பண்ணி தர ரெடி ஆகுது. 3 சேட்டலைட் இது வரைக்கும் ஸ்பேஸ் எக்ஸ் யூஸ் பண்ணி, ரஷ்யாவோட ஸ்பேஸ் ஏஜென்சி யூஸ் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. 3ஆவது சேட்டலைட் பண்ணும்போது கவர்மெண்ட்டுக்கு புரிஞ்சிருச்சு, இவன் விட்டா படகுன்னு கம்பெனி எடுத்துகிட்டு போய் வேற எங்கேயாவது வச்சுருவான் போல, ரூல்ஸை மாற்றுவோம் அப்படின்னு புதுசாக கவர்மெண்ட் ஸ்பேஸ் சயின்ஸ் டெக்னாலஜி பாலிசியை அறிமுகப்படுத்துகிறாங்க. ஒரே ஒருத்தரோட ஐடியா என்ன ஆகுதுங்க? ஸ்பேஸ் சயின்ஸ் பாலிசியை கவர்மெண்ட் உருவாக்குது. இந்தியன் சாயிலில் பிறந்த இந்தியன் சிட்டிசன் யார் வேணாலும் இஸ்ரோவை யூட்டிலைஸ் பண்ணி நீ ஸ்பேஸுக்கு சேட்டலைட்டில் லான்ச் பண்ணிக்கலாம். 2022-23 தான் இந்த சட்டமே பாஸ் ஆகுது. ஒரே ஒருத்தரோட விஷன் எவ்வளோ வேலை செஞ்சுருக்கு பாருங்கள். இதுதான் அவரோட டீம். இன்றைக்கி உங்களோட ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் என்னென்னா, நிறைய இன்டர்வியூஸ் இருக்குது உவைஸ் அகமதோடது. நீங்கள் அவசியம் யூடியூப்பில் இந்த செஷன் முடிஞ்சவொடனே நம்ம யூடியூப்பில் எல்லாத்தையும் பார்க்குறோம், இதையும் பாருங்கள். இந்த மாதிரியான பெரிய ஆட்களும் வந்து அவங்களுடைய கண்டென்ட்டை யூடியூப்பில் போடுறான், போய் பாருங்கள். இவரோட டோட்டல் ஹிஸ்ட்ரியும் சொல்லுவார்.
இதில் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, சேட்டலைட் செய்யணும்னா உடனே செய்ய முடியாது. அதுக்கு ப்ரோட்டோடைப் செஞ்சு பார்க்கணும், இது எப்படி வரும்னு பார்க்கணும், டெஸ்ட் பண்ணணும். இதுக்கெல்லாம் காசு உங்களுக்கு எங்கேருந்து கிடச்சிது? உங்கள் அப்பா ஃபேமிலி பேக்ரவுண்ட் வேறு புவர் அப்படின்னு சொல்கிறீங்களே, எப்படி சார் உங்களுக்கு காசு கிடச்சிதுன்னு கேட்டப்ப ஒரு இன்டர்வியூவில் சொன்னார், நோம்பு பெருநாளைக்கு காசு கிடைக்கும்ல, அது எல்லா காசையும் அது போக நான் வந்து ஸ்கூலில் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கினா எங்கள் அத்தா காசு கொடுப்பார், 4000 6000 5000 கொடுப்பார். இது எல்லாம் நான் ஒரு அக்கௌண்ட்டில் சேர்த்து வச்சேன். ஃபஸ்ட் இயர் முடித்தோடனே எங்கள் அத்தா என்ன சொன்னார்னா, நீ ரொம்ப படிச்சுட்டு இருக்க, ஒரு வருஷம் நீ வேணால் டூர் போயிட்டு வானா அந்த 1.5 லட்ச ரூபா பணத்தை எடுத்து கொடுத்தார். நானும் நேராக இங்கேருந்து அந்த 1 லட்சம் எடுத்துகிட்டு ஹைதராபாத் போய் இந்த சேட்டலைட்டுக்கான ப்ரோட்டோடைப்பை செஞ்சு பார்த்தேன். அங்கே தான் என்னோட கெரியர் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த மாடலை கொண்டு போய் காமிச்சேன், இல்லை நம்பினா அந்த மாடலை கொண்டு போய் காமிச்சேன், எல்லாரும் எனக்கு இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருந்தான். ஆனால் இனிஷியல் அமௌண்ட் எங்கேருந்து வந்தது? சார் நான் இவரை மாதிரி ஆகணும் சார், இஸ்ரோவில் மிகப்பெரிய சயின்டிஸ்ட் பொசிஷனுக்கு நான் போகணும், நீங்கள் காமிச்ச இந்த மாதிரி ஸ்பேஸ் ஏஜென்சி கம்பெனியில் நானும் ஒரு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஸ்காலராக சேரணும்னா இது என்ன வேணாலும் படிங்க, ரூல்ஸ் ஒன்று தான், ரிசர்ச் வரைக்கும் போங்க, 4 வருஷம் 3 வருஷம் அகாடமிக்ஸை 8 வருஷமாக மாற்றுறதுக்கு பிளான் பண்ணுங்கள். இதுக்கான எல்லா சூழலையும் வீட்டிலேருந்து ரெடி பண்ணி கொடுங்க. எங்கள் அத்தா கஷ்டப்படுறாப்புல சார், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியா? இது வரைக்கும் 18 வருஷமாக உன்னை வச்சு கஷ்டப்பட்டவர் வந்து கூடுதலாக 8 வருஷம் கஷ்டப்பட்டால் ஒன்றும் ஆயிராது. அப்படி யாராவது ஃபேமிலி இருந்தால் சொல்லுங்கள், உங்கள் அத்தாட்ட நாங்கள் பேசுகிறோம். ரைட். இதில் இன்னொரு முக்கியமான 2 படிப்பு கீழே 6வது 7வதுலாம் என்ன போட்டிருக்கேன்? யாரோட மொபைல் தெரில, உங்களோட தான். சரி, கீழே 6வது 7வதுல என்ன ஸ்டடீஸ் இருக்கு? ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் படித்தா எப்படி சார் இஸ்ரோவில் வேலை கிடைக்கும்? இல்லைங்க, டோட்டல் பர்சன்டேஜ்லேயும் உண்மை மட்டும் இருக்காது, ஏன்னா அவன் ட்விஸ்ட் பண்ணுறதுக்காக சில போன மைனஸ்லாம் வச்சுருப்போம், கண்டுபிடிங்க பார்ப்போம். இஸ்ரோவில் இந்த மாதிரி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படித்தா எப்படி இஸ்ரோவில் வேலை கிடைக்கும்? எதுவும் ஐடியா இருக்கா? இல்லை, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் படித்தா எப்படி இஸ்ரோவில் வேலை கிடைக்கும்னு தெரியுங்களா? ஆதில் தம்பி நீ உட்காருங்க, நம்ம தனியாக பேசுவோம். இல்லை அவருக்கு தெரியும், வேறு யாருக்கு ஐடியா இருக்கா? சரி நஃபீல் நீயே போட்டு என்ன பண்ணுறது? ப்ரொபல்ஷன். அவர் உங்கள் ஊருக்கார் இல்லை, அது கன்ஃபார்ம் தானே? உங்கள் ஊர் இல்லை, சம்மந்தமில்லாம் 3-4 பேர் உள்ளே உட்காந்துருக்காங்க, தெரியுதா இல்லையா? சீர்காழி அவங்கெல்லாம் சொல்கிறேன், அவங்க யாருன்னு சொல்கிறேன், அதுவும் இருக்குது. இல்லை இவ்வளோ நேரம் சப்ஜெக்டில் ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா இல்லையா? என்னடா நம்ம ஊருக்கு சம்மந்தம் 4-5 பேர் உள்ளே உட்காந்துருக்காங்க இல்லைன்னு. ரைட். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிச்சிங்கன்னா ப்ரொபல்ஷனில், லிக்விட் ப்ரொபல்ஷனில், சாலிட் ப்ரொபல்ஷன்லாம் நீங்கள் போய் இஸ்ரோவில் ஒர்க் பண்ணலாம். இதுக்கு நீங்கள் அதில் பிஜி பண்ணி இஸ்ரோவுக்கான ஒரு காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும், சரியா? சரி, 3வது என்ன சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம்? எனக்கு நல்லா தெரியுது, உங்களுக்கு தெரியுது தானே? ஒன்றும் மாற்று கருத்து கடைசியில் இருக்கணும்னா தெரியுதா? என்னது அது? தேங்காய் தண்ணி தான். அந்த அந்த கிளாஸில் இருக்கிறது என்ன? தேங்காய் தண்ணி தான். இதை வச்சு என்ன செய்யலாம்? பாய் படக்குன்னு எடுத்து குடிச்சிட்டு அடுத்த வேலையை பார்ப்போமா? அதை விட்டு எப்போ பாரு இதை வச்சு என்ன செய்யலாம், அதை வச்சு என்ன பண்ணலாம், இதை வச்சு என்ன கண்டுபிடிக்கலாம். ரொம்ப ட்விஸ்ட் பண்ணுறீங்க நீங்களே. என்ன செய்யலாம்? இதை வச்சு என்ன செய்யலாம்? நம்ம தென்னை மரத்தில் வர ப்ராடக்ட்லேயே ஃபைனலாக எந்த பெனிஃபிட்டும் இல்லாமல் போகிறது இந்த தேங்காய் தண்ணி தான். சமையலில் எங்கேயும் பயன்படுத்துகிறோமா? மயானம் இல்லைங்க. உங்கள் ரிலவெண்ட் கொஸ்டினுக்குமே ஆன்சர் தெரியலையா? பசங்க தெரிஞ்சாலும் சொல்லுங்கள். இப்போலாம் நம்மளாம் நல்லா சமைக்க ஆரம்பிச்சாச்சு. இது தேங்காய் தண்ணி எதுவும் பயன்படுத்துகிறோமா சமையல்? எதுவும் படக்குன்னு சாம்பார் வைக்கும்போது உள்ளே ஊற்றுற மாதிரி எதாவது ஐடியா இருக்கா? இல்லை. தென்னை மரத்தில் ஃபைனலாக நம்ம யூஸ் பண்ணாத ப்ராடக்ட் இதுதான். இது என்ன வேலை செஞ்சுருக்குங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த 2 ஊரை பற்றி நமக்கு ஒரு விஷயம் தெரியணும். பொள்ளாச்சியில் என்ன அதிகமாக விளையுது தெரியுமா? தேங்காய், தென்னை மரம் சார்ந்த பொருட்கள். சேலத்தில் முஸ்லீம்கள் அதிகமாக செய்யக்கூடிய தொழில் எதுவும் தெரியுமா உங்களுக்கு? சேலத்தில் பாய்மாரில் என்ன வேலை செய்கிறாங்கன்னு தெரியுமா? வெள்ளி மாதிரியான தொழில்களில் ஈடுபடுவாங்க. அதுக்கு அடுத்து முக்கியமான பிரைமரி பிஸ்னஸ் சேலமில் என்ன அப்படின்னா கயிறு பிஸ்னஸ் செய்கிறோம் அதிகமாக. ஒன்றும் டவுட் இல்லையே? ரைட்.
சரி, சேலத்தில் முஸ்லீம்கள் அதிகமாக ஈடுபடக்கூடியது கயிறு தொழில்களில். இது 1990 இந்த தொழில் நடக்குது. 1990 என்ன ஆச்சுன்னா, பொள்ளாச்சியில் இந்த மாதிரியான தேங்காவோட விளைச்சல் அதிகமாக இருந்தது. இந்த தேங்காய் நாரை திரிச்சு கயிறாக மாற்றலாம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே சேலத்தில் இருந்த முஸ்லீம்கள்லாம் பொள்ளாச்சியிலிருந்து நார் வாங்கி கயிறாக மாற்றினாங்க. புரியுதா? பொள்ளாச்சியிலிருந்து என்ன வாங்கணும்? நார். சேலத்தில் என்ன உற்பத்தி பண்ணோம்? 1990 அது என்ன பண்ணோம்? இந்த கயிறை வெளிநாடு வெளி மாநிலம் எல்லா பக்கம் அமைச்சு என்ன வாங்கினோம்? காசு வாங்கிட்டோம். அப்படியே 20 வருஷம் தள்ளி வந்தீங்கன்னா 2010 அதே பொள்ளாச்சிக்காரங்களாம் என்ன செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க? 20 வருஷம் முன்னாடி நார் உற்பத்தி பண்ணி கொடுத்துட்டு இருந்தவன் 2010 என்ன பண்ணியிருப்பான்? இது நாம் செய்கிறது, ரைட்? இது சோஷியல் ஹேபிட், இது நம்மோட பழக்கம். அவனை அப்படி காப்பி பண்ணி பிஸ்மில்லா பிரியாணி கடையா அலம்துல்லா பிரியாணி கடையாக மாற்றுறது யார் வேலை? அவங்க அதை செய்யலை. வேற என்ன செஞ்சுருப்பாங்க? என்றைக்குமே அதை விட கூடுதலாக போகிறது தான் நல்லது. அதை அப்படியே பண்ணால் அவனுக்கும் பாதி பிஸ்னஸ், நமக்கு பாதி பிஸ்னஸ். ஆனால் அதை விட கூட போயிட்டா அவனுக்கும் பெனிஃபிட், நமக்கும் பெனிஃபிட், நம்ம 2 பேருக்கு சண்டையே வராது. பிரியாணி கடை வச்சுட்டு இருக்க ஒருத்தனுக்கு அதை விட அட்வான்ஸாக ஒரு ஐடியா சொல்லி நீ அவனும் சேர்ந்து பண்ணு. அதே கடையை நீ வைக்க நினைக்காத. 1000 ரூபா வருமானம் 2 பக்கமும் பிரியும். அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக பாய் கயிறு மட்டும் தான் தயாரிக்கிறாரு, நாம் மாப்பு தயாரிப்போம். கயிறில் மாப்பு இருந்து முன்னால் கால் மிதி தயாரிப்போன்னு மேட்டு தயாரிச்சுட்டு யார்கிட்ட கொடுத்தே விற்க சொன்னாங்க. நீ தான் கயிறு விட்டுட்டு இருக்கியப்ப இந்த வச்சு விற்றுக்க. இது எப்போ நடந்துச்சுங்க? 2010 பொள்ளாச்சியில் நார் உற்பத்தி பண்ணி சேலம் முஸ்லீம்களுக்கு கொடுத்ததோடு அல்லாமல் 8 விதமான ப்ராடக்டையும் கண்டுபிடிச்சி மேனுஃபேக்சரிங் யூனிட்டையும் போட்டு எக்ஸ்போர்ட்டையும் போட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டான். 2010 சேலத்தில் முஸ்லீம் என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாங்க? என்ன பண்ணிட்டு இருந்தோம் தெரியுமா? ரொம்பலாம் யோசிக்க வேணாம் பாய். இப்போ நீங்கள் ஒரு சேரில் இப்படி உட்கார வச்சுட்டு மட்டும் 64 வருஷம் கழிச்சு பாருங்கள், நம்ம என்ன செய்வோம்? அதே தான் செஞ்சாங்க. 20 வருஷம் ஆச்சு. 20 வருஷத்தில் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை. படிக்க போனவங்க ஓத போனவங்களை பிடிச்சி அவங்க அப்பா அம்மா என்ன செஞ்சுட்டாங்க? அதே தொழிலில் ஈடுபடுத்தி 20 வருஷம் முடிஞ்சது. ஆனால் 20 வருஷ கடைசியில் அவங்களுக்கு ரா மெட்டீரியல் சப்ளை பண்ணவன் என்ன ஆகிட்டான்? மேனுஃபேக்சரர் ஆகிட்டான். வாங்கிட்டு இருந்த நாம் என்ன செஞ்சுட்டு இருந்தோம்? அவன்கிட்ட பொருள் வாங்கி அப்பவும் விற்றோம், ரைட்? இப்போ கட் பண்ணிங்கன்னா 2024 இந்த ஜெனரேஷனோட 3rd ஐட்ரேஷன் வந்திருக்கு. 3வது தலைமுறை வந்துருச்சு. பொள்ளாச்சியில் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியுமா? பொள்ளாச்சிக்காரங்க என்ன செய்வாங்க? உங்களோட யோசனை என்ன? நாரை கொடுத்துட்டு இருந்தவன் நாரை வச்சு வேறு ப்ராடக்ட் தயாரித்து அதையும் கொடுத்து விற்க சொல்லிட்டான். இப்போ என்ன பண்ணிட்டு இருப்பான்னு நினைக்கிறீங்க? புரியல? சொல்லுங்கள், பரவாயில்ல. இல்லைங்க, ஆரம்பத்துலேருந்து ஒரு 4-5 பேர் தான் சொல்கிறீங்க, நீங்களே சொல்லிடுங்க, நம்ம அதை வச்சே முடிச்சிடும். என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அவனே விற்கிறதா நம்ம முதல்ல ஆன்சர் பண்ணோமே. அவன் என்றைக்கும் அந்த வேலையை செய்யலை, இப்போவும் அந்த வேலையை செய்யலை, இப்போவும் நமக்கு கயிறு கொடுத்துட்டு தான் இருக்கான். அவன் என்ன செய்வான்னு நினைக்கிறீங்க? முதல்ல பார்த்தீங்களே தேங்காய் தண்ணி, அதை யூஸ் பண்ணி ஒரு வேலை செய்கிறாங்க. சரி, சேலத்தில் பாய் என்ன செய்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? எந்த மாற்றமும் இல்லை, அதே தொழில் தான். உடனே கேட்கக்கூடாது, பாய் ப்ரோ உங்களுக்கும் சேலத்துக்கு எதுவும் பெரிய பஞ்சாயத்தா, நீங்கள் ஏதாவது ப்ரோக்ராம் போகும்போது உங்களுக்கு மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்காதீங்க. எங்கள் குடும்பம்லாம் அந்த தொழில் தான் செய்யுது. இந்த குடும்பத்திலேருந்து வந்தவங்க தான் நாங்களும். இஸ்மாயிலோட அண்ணனும் என்னோட மாமாவெல்லாம் நாங்கள் சொன்ன அதே கயிறு பிஸ்னஸ் பண்ணுறவங்க தான். இதோட ஹிஸ்ட்ரி படிக்கும்போது எங்களுக்கு தெரிஞ்ச தகவல் இது. அவங்க என்ன செய்கிறாங்க? 2024 அந்த தேங்காயில் இருக்கக்கூடிய தண்ணியிலேருந்து எக்ஸ்ட்ராக்ஷன்ஸை எடுத்து இந்த மாதிரியான மெடிசன்லாம் உருவாக்க ஆரம்பிச்சிட்டான். எங்கே? இதே உங்கள் தமிழ்நாட்டில் இருக்க பொள்ளாச்சியில் நம்மள்கிட்ட ஒரு 6.5 மணி நேரம் டிஸ்டன்ஸில் இருக்கவங்க இந்த வேலையை பார்த்தாங்க. இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம்? எப்படி விற்க போகிறோம்? சூப்பர், விற்க போகிறது கரெக்ட். எப்படி விற்க போகிறோம்? எப்படி அவன்கிட்ட வாங்குறது? முதல்ல போய் நீங்கள் கயிறு தொழில் பண்ணும்போது சும்மா கேட்டால் கயிறு கொடுத்துருவான், சும்மா கேட்டால் மேட்டு கொடுத்துருவான். இப்போ நீங்கள் படிச்சுட்டு போகணும். என்ன படிக்கணும் இதுக்கு? அதெல்லாம் அவங்க பண்ணிக்குவாங்க. நாம் எப்படி அவன்கிட்ட வாங்கி விற்கிறது? இப்போ நம்ம பையலுக்கு இருக்க முக்கியமான பிரச்சனை என்னன்னா, பாய் நான் பிஃபார்ம் டிஃபார்ம் படிக்கிறேன், படிச்சுட்டு என்ன செய்ய போகிற? 64 வருஷமாக நம்மோட குணம் மாறல. நாம் நினச்சிட்டு இருக்கோம் மேலே போகிறோன்னு. எங்கள் தான் கயிறு கடை வச்சுருந்தாரு, நான் பிஃபார்ம் படித்தேன், நான் இப்போ மெடிசன் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். உனக்கு புரியல? 64 வருஷமாக நீ வாங்கி விற்கிற, 64 வருஷமாக வேற ஒருத்தர் தயாரிச்சிட்டு இருக்கான். இப்போ எல்லா ஊர்லேயும் பிஃபார்ம் டிஃபார்ம் சொல்லுவோம். எங்களுக்கு இந்த கதை தான் ஞாபகம் வருது.
64 இயர்ஸாக ஒரு கம்யூனிட்டி கொஞ்சம் கூட நவுத்தலை. ஒரு கம்யூனிட்டி ப்ராடக்ட் அப்கிரேட் பண்ணி நீ இந்த படிப்பு படிக்கணும்னு விர்ச்சுவலாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறான் உன்னை. புரியுதா? யாரெல்லாம் பிஃபார்ம் டிஃபார்ம் படிக்கலாம்னு நினச்சிங்க, அஜரத்தை கேட்டு 6க்கு 4 குழி தோண்ட சொல்லி ஜனாசாவை அடக்கம் பண்ணிடுங்க. அந்த ஐடியா வேணாம், வேறு ரூட் இருக்குது. இவனை எப்படி நாம் தாண்டி போகிறது? இந்திய முஸ்லீம்களில் முஸ்லீம் அல்லாத மக்கள் இந்திய முஸ்லீம்களை காட்டிலும் 100 வருஷம் முன்னாடி இருக்கானா, அவனை எப்படி தாண்டது? இன்டர்நேஷ்னல் லெவலில் யூஎஸும் யூகேவும் 150 இயர்ஸ் நம்மளை விட முன்னாடி இருக்கா, அவனை எப்படி தாண்டது? இதுதான் நம்ம படிப்போட இலக்கு. அவனுக்கு பின்னால் வேலை செய்கிறது அல்ல. அப்படி வேலை செஞ்சால் அது தேவையும் இல்லை. சரியா? அந்த நார் வித்துக்கிட்டு இருந்த தலைமுறையோட 3வது ஜென்ரேஷன் இவர் தான். இவர் பேர் விவேக். பக்கத்தில் நிற்கிறது யார் தெரியுதா? யார்? இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் லேடி, இந்தியாவோட பிரசிடென்ட். என்ன செய்கிறாங்கன்னு தெரியுதா இல்லையா? ஏதோ கொடுக்குறாங்க சார், என்னன்னு தெரில. அந்த நிறுவனம் இந்த மாதிரியான கண்டுபிடிப்புகளில் ஈடுபட்டதுக்கு 50 லட்சம் ரூபா கிராண்ட் கொடுக்குறாங்க. நமக்கு முக்கியமான ஒரு முரண்பாடு இருக்குது. யாரெல்லாம் நீங்கள் இங்கே தொழில் செய்கிறீங்க, என்ன மாதிரி தொழிலெல்லாம் பேராந்தூரில் இருக்க முஸ்லீம்கள் செய்கிறீங்க? என்ன மாதிரி கடைலாம் வச்சுருக்கீங்க பாய்? நமக்குன்னு பொதுவாக இருக்கிறது 6 தான். கோழி கடை, புரோட்டா கடை, மளிகை கடை, சூப்பர் மார்க்கெட்னு. நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க? உங்கள் ஊருக்கு என்ன பழக்கம்? இல்லை, ஏதாவது ஒரு கடை சொல்லுங்கள், கண்டினியூ பண்ணிடுவோம். சூப்பர் மார்க்கெட் எடுத்துப்போமா? ரைட், சூப்பர் மார்க்கெட் நீங்கள் வச்சுருக்கீங்களா? நைஸ். இப்போ உங்கள் பையன் வந்து படிக்கணும்னு முடிவு பண்ணோன்னா நான் அவன்கிட்ட போய் சில படிப்புலாம் சொன்னவொடனே அவன் என்ன செய்வான்னா, நீங்கள் எவ்வளோ மாதம் சம்பளம் கொடுக்குறீங்க? நீங்கள் சம்பாதிக்கிறத கேட்டால் குறைச்சி தான் சொல்லுவீங்க. நீங்கள் எவ்வளோ சம்பளம் மாதம் கொடுக்குறீங்க? கடையில் வேலை செய்கிறோம் 4 பேர், ஒரு மாதத்துக்கு அவனுக்கு எவ்வளோ சேல்ரி? 4 பேரும் சேர்த்து ஒரு ஆள் 30,000, 4 பேருக்கு 1 லட்சம் சாதாரணமாக எடுத்துப்போமா? 1 லட்சம் சம்பளம் கொடுக்குற அவரோட பையன் படிச்சு வேலைக்கு போனால் எவ்வளோ சம்பாதிப்பான்? உங்கள் பையன் படிச்சுட்டு இருக்காரா? என்ன படிக்கிறார்? ஒரு இன்ஜினியரிங் போயிட்டாரு. இன்ஜினியரிங் முடிச்சு இன்ஃபோசிஸில் வேலைக்கு சேர்றாரு. எவ்வளோ சம்பளம் வாங்குவார்? இல்லைங்க, நம்ம ஆசையெல்லாம் சொல்லக்கூடாது, உண்மை என்னவோ அதை சொல்லணும். 40,000 வாங்கலாம். இப்போ அந்த பையன் என்ன கேள்வி கேட்பானா, டேடி நீ 1,20,000 சேலரி கொடுக்குற, நான் 40,000 வாங்குறேன், நான் ஏன் வாங்கணும்? நான் உன் கடைக்கே வந்து நின்றுறேன். நம்ம பண்ணுற மிக முக்கியமான தப்பு இது 2. அத்தா 1.5 லட்ச ரூபா சம்பளம் கொடுக்குறாரு, மகன் 40,000 சம்பளம் வாங்குறான், இது தப்பு. 2வது தப்பு, இதுக்காக அந்த பையனை கொண்டு வந்து கடையில் போடுறதும் தப்பு. அப்போ என்ன செய்யணும்? இதை ஃபாலோ பண்ணுங்க. 3வது ஜென்ரேஷன். இப்போ இவரோட ஐடியா என்னென்னா, எங்கள் அப்பாட்ட 100 ஏக்கரா தென்னந்தோப்பு இருக்குது, 4 கயிறு மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரி இருக்குது, மாதத்துக்கு 1 கோடி ரூபா சம்பாதிக்கிறார். இதை என் படிப்பை யூஸ் பண்ணி 100 கோடியாக மாற்றுறது எப்படி? இதுதான் அவரோட ஐடியா. இவருக்கு வந்த சிந்தனை 2. ஒரு சிந்தனை என்னென்னா, எங்கள் அப்பாவோட தோப்புலேயே கடைசி கழிவு என்னென்னா தென்னங்காயோட தேங்காய் தண்ணி வேஸ்ட்டாக போகுது, இதுக்கு ஒரு மதிப்பை உருவாக்கணும். முதல் ஐடியா. 2வது ஐடியா, அவர் 1 கோடியில் நிறுத்திட்டார். நான் திருப்பி போனாலும் அதே 1 கோடி தான் வரும், இதை 100ஆக மாற்றணும். இது 2க்கும் அவர் என்ன செஞ்சார்? அவர் படித்த படிப்பை வச்சு 8 வருஷம் ரிசர்ச் பண்ணார். அந்த தென்னந்தண்ணியில் இருக்கக்கூடிய என்சைம்ஸை எடுத்து இது மாதிரியான ப்ராடக்டை உருவாக்கலாம் அப்படின்னு கவர்மெண்ட்டை லைசன்ஸ்க்கு அப்ளை பண்ணார். அப்ளை பண்ணனவனு தான் ஒரிஜினல் மேட்டரே ஆரம்பிக்குது. என்னென்னா, இந்த மெடிசனை 1000 கோடி ரூபா யூஸ் பண்ணி கவர்மெண்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இருந்திருக்கு. இவர் அப்ளிகேஷனை பார்த்தவொடனே என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா, இவனுக்கு என்ன கொடுத்து வேணாலும் செய்யலாம், ஆனால் இந்த மருந்து இவன் எங்கே தயாரிக்கணும், வெளியே போயிடக்கூடாது. 100 கோடி ரூபா மார்க்கெட் வேல்யூவேஷன் இவருக்கு இப்போவே இருக்குது. கோயம்புத்தூரில் இருக்க பிஎஸ்சியிலிருந்து கேஎம்சிஹெச் எல்லாம் நாம் எப்படி யூஸ் பண்ணுறோம்? பெஸ்ட்டு ஹாஸ்பிட்டலுங்க. போனோம்னா நமக்கு அங்கே அழகாக ஒரு சீட்டு கொடுத்து சமைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸையும் கொடுத்து 1 மாதம் வச்சுருந்து அனுப்புவான் அப்படின்னு நம்மளோட எண்ணம். அவர் எப்படி அப்ரோச் பண்ணார்னா, என்னோட ரிசர்ச்சுக்கு நீ சப்போர்ட் பண்ணு, என் ரிசர்ச்சுக்கு நீ சப்போர்ட் பண்ணு, நான் உனக்கு என்னோட கம்பெனியில் ஷேர் கொடுக்குறேன். அந்த ஹாஸ்பிட்டல்ஸ் பண்ணுச்சு. இன்றைக்கி இந்தியாவோட ப்ரீமியம் இன்ஸ்டியூஷனான ஐஐடி, ஐஐஎம் வந்து இவரை இன்டர்வியூ பண்ணிட்டு போகிறாங்க. இதுதான் நிலைமை. 64 வருஷத்துக்கு அப்புறமும் நார் வாங்கி கயிறு திரிச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தவங்க இன்னைக்கு 2024 என்ன செய்கிறோம்? நார் வாங்கி கயிறு திரிச்சு வியாபாரம் பண்ணுறோம். கூடுதலாக ஒரு பக்கெட் வேற வச்சுருக்கோம். ஏதாவது பிஸ்னஸ் ஓனரை போய் பார்த்துருக்கீங்களா? கடை வச்சுருக்கவங்களை போய் பார்த்துருக்கீங்களா? என்ன செய்வாங்க? போய் உட்கார்ந்தவொடனே பிஸ்னஸ் எப்படி போகுதுன்னு கேட்டவுடனே என்ன சொல்லுவாங்க? நாம் என்ன சொல்லுவோம்?
பரவாயில்லையா பாய்? நீங்கள் 2000 இருக்கீங்க, 2024 போய் ஒரு தொழில் செய்கிறவர்கிட்ட கேட்டவனா ஒரு பக்கெட் எப்படி எடுத்து வச்சுருவார் பிஸ்மில்லான்னு. அந்த பக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னா டேக்ஸு, ஜிஎஸ்டி, கவர்மெண்ட்டு, பொலிட்டிக்கல் இஷ்யூ எல்லாமே சொல்லுவார். 64 வருஷமாக அவர் கம்பெனியை டெவலப் பண்ணாததை பற்றி பேச மாட்டார். கம்பெனி டெவலப்மெண்ட்டுங்கிறது சேல்ஸ் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிறது அல்ல. 1 லட்சம் 10 லட்சமாக ஆனால் டெவலப்மெண்ட் இல்லை. உன் கம்பெனியோட கஸ்டமர்ஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கான், அவளில் எவ்வளோ படித்தவன் வந்திருக்கான், உனக்கு பொருள் வாங்கக்கூடியவனோட ஃபேமிலி இன்கம் இன்க்ரீஸ் ஆகிருக்கா. முதல் வருஷம் கடை ஆரம்பிக்கும் போது என்கிட்ட பொருள் வாங்கினோட சராசரி வருமானம் 10,000, இன்றைக்கி என்கிட்ட பொருள் வாங்கினோட சராசரி வருமானம் 1 லட்சம். என் கடையை நான் எப்படி டெவலப் பண்ணியிருக்கேன், இதுதான் டெவலப்மெண்ட். அது டெவலப்மெண்ட்டில் அது சேல்ஸ். அது எப்படி வேணாலும் மாறி போயிடும். சரியா? இது மாறாது. நாளைக்கு உனக்கு 1 கோடி கடன் வேணாலும் யார் கொடுப்பா? மாதம் 1 லட்சம் வாங்குறவங்க கொடுத்துருவான். 10,000 வாங்குறவனுக்கு தொழில் செஞ்சால் அப்படி இருக்கலாம். இதுதான் டெவலப்மெண்ட். நாம் இந்த சைடு போனதோட விளைவு என்ன? 64 வருஷத்தில் நாம் செஞ்சதை திருப்பி திருப்பி செய்கிறோம், 3 தலைமுறையாக செய்கிறோம். இன்றைக்கும் அவங்க படிச்சுட்டு வேலைக்கு போக ஐடியாவை இருக்கே தவிர அவங்க பிஸ்னஸில் R&D பண்ண ரெடியாக இல்லை. முதல்ல இஸ்மாயில் சார் பேசும்போது சொன்னாங்கல்ல, ஒரு சயின்டிஸ்ட் வந்து தொழுதுட்டு வந்தோடனே லேபில் கேட்டிங்களா அவர்கிட்ட, சார் அவர் அப்படி என்ன ரிசர்ச் பண்ணுறாரு, யாராவது கேட்டிங்களா? அவர் வேறு யாரும் இல்லை, அவர் பேர் ப்ரொஃபஸர் பாசித். இதே தமிழ்நாடு முஸ்லீம் கல்வி இயக்கத்தினுடைய உயிரியல் தொழில்நுட்பத்துறை ஆராய்ச்சியாளர். நான் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அவர் லைஃப் சயின்ஸ். இப்போ பாரதியார் யூனிவர்சிட்டியில் வந்து ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கார். அவர் ரிசர்ச் என்னென்னா இதுதான், கடைசி தென்னை மரத்தில் இருக்கக்கூடிய அந்த பித்தில் ஏதாவது என்சைம்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இதை வேல்யூ ஆடட் ப்ராடக்டாக மாற்றணும். கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் 20 லட்ச ரூபா இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு செலவு பண்ணுறான். அவர் யூனிவர்சிட்டியில் 70 ப்ராஜெக்ட் போகுது. 20 லட்சம் × 70 எவ்வளோ வருதுங்க? அவ்வளோ பெரிய வாய்ப்பு வெளியில் இருக்குது. நாம் வேறு என்னமோ செய்கிறோம். அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? இது வந்து காம்படிஷனோ பார்த்தியா இப்படி ஆகிட்டான் அப்படின்னு தூண்டி விடுறதோ அல்ல, முன்மாதிரி. 64 வருஷத்தில் அவனோட தலைமுறையை எப்படி வளர்த்துருக்காங்கிற முன்மாதிரி. நாம் இன்ஷால்லா இதை செய்வோம். சரியா? சரி, இதெல்லாம் பண்ணணும்னா 2 விஷயத்தில் கிளியராக இருக்கணும். என்ன படிக்கணும், இவ்வளோ நேரம் சொன்னது. 2வது மேட்டர், எங்கே போய் படிக்கிறது, என்ன படிக்கணுன்றதுல கூட ஒரு டீவியேஷன் இருக்கலாம். எங்கே படிக்கணுன்ற டீவியேஷனே இருக்கக்கூடாதுங்க. முதல்ல யாரெல்லாம் 10th முடிச்சிருக்கீங்க? 10th முடிச்சவங்களுக்கு இமீடியட் இஷ்யூ என்ன? 11th குரூப் எடுக்கணும். என்னென்ன குரூப் இருக்குது? 4 குரூப் தான் மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் 15-14 குரூப் இருக்குது. சரியா? 4 குரூப்பில் ஃபஸ்ட்டு என்ன? மேக்ஸும் பயாலஜியும். 2வது மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ். 3வது பியூர் சயின்ஸ்னு ஒன்று இருக்குது. உங்கள் ஊரில் இருக்கா? அதில் மேக்ஸ் வராது, பயாலஜியும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வரும். தெரியுமா? ரைட். 4வது அக்கௌண்ட்ஸ், காமர்ஸ், எக்கனாமிக்ஸ். இதில் ஒரே ஒரு கண்டிஷன் தான், 10வது முடிச்சோன்னா அந்த பையனையோ பொண்ணையோ எடுத்து வச்சு பாருங்கள். அவனுக்கு மேக்ஸ் வந்தால் மேக்ஸ் பயாலஜி கொண்டு போகும். மேக்ஸ் வரலைன்னா என்ன செய்யணும்? பியூர் சயின்ஸ். ஏன்? ஸ்ட்ராங்கான ரீசன் இருக்குது. உங்களுக்கு ஒரு வேளை 11th முடிச்சு அல்லது 12th முடிச்சோன்னா என்ன செய்யணும்னே தெரியல. ப்ரோ எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது, நான் 11th என்ன குரூப் எடுக்கட்டும்? மேக்ஸ் பயாலஜியே எடு. ஏன் மேக்ஸ் பயாலஜி இவ்வளோ அழுத்தி சொல்கிறீங்க சார்? கவர்மெண்ட் எதுவும் கேஷ் வாங்கிட்டீங்களா அந்த குரூப்புக்கு சீட் போட்டு தரணும் அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. சரியா? ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் யார் 10th படிக்கிறீங்க? டக்குன்னு எழுந்திரிங்க பார்ப்போம். 10th எக்ஸாம் எழுதுனவங்க யாராவது எழுந்திரிங்க? என்னங்க இதுக்கும் கன்ஃபியூஷனா? வாரு பின்னாடி இருந்து அத்தை எழுப்பி விடுறாரு. 10th எக்ஸாம் எழுதிருக்கீங்களா? உங்கள் பேர் என்னாச்சு? இர்ஷாத். இப்போ இர்ஷாத் வந்து 11th மேக்ஸ் பயாலஜி குரூப் எடுத்து 12th முடிச்சிட்டார். சரியா? இப்போ இர்ஷாத் நினச்சா நீட் எக்ஸாம் எழுதி MBBS படிக்க முடியுமா? முடியாதா? பேச்சுலர் ஆஃப் டென்டல் BDS படிக்க முடியுமா? படிக்கலாமா வேணாமா 2வது பிரச்சனை. BDS பண்ணலாம். அக்ரிகல்ச்சர் படிக்கலாமா முடியாதா? அதே மாதிரி ஃபிஷரி சயின்ஸ், இன்ஜினியரிங் படிக்கலாமா முடியாதா? மேக்ஸ் பயாலஜி படித்தவனால முடியும். BSc அவர் என்ன முடிவு பண்ணிட்டாருன்னா, நான் BA எழுதி அதில் ஸ்காலராக போகிறேன், அது படிக்கலாமா முடியாதா? இவ்வளோ தான் விஷயம். நீங்கள் எது நினச்சாலும் போகணும், எனக்கு குழப்பமாக இருக்குது, முடிவெடுக்க தெரியல, இந்த பக்கம் வா. இதுக்கு என்ன வேணும்? 11th மேக்ஸ் பயாலஜி குரூப் எடுக்கணும்னா என்ன வேணுங்க? நீ உன்னைய மார்க் வாங்க சொல்கிறது வந்து உங்கள் அத்தா வண்டி முன்னாடி எனது மகன் இர்ஷாத் 500க்கு 499 எடுத்து விட்டார் அப்படின்னு ஸ்டிக்கர்லாம் அடித்து ஓட்டுறதுக்கு இல்லை. உனக்கு இந்த வாழ்க்கையில் ஏதாவது நல்லது நடக்கணும்னா நீ வாங்குற ஒரு மார்க்குக்கு கேஷாக கன்வெர்ட் பண்ணால் எவ்வளோ வரும்னு தெரியுமா? நீ வாங்குற ஒரு மார்க்கை காசாக கன்வெர்ட் பண்ணால் ஒரு மார்க்குக்கு எவ்வளோ கொடுக்கணும்?
ஏதாவது ஐடியா சார்? நீங்கள் கால்குலேஷனே தப்பாக பண்ணுறீங்க, மார்க்குக்கும் காசுக்கும் என்ன சம்மந்தம்? வந்ததுலேருந்து மேடையில் ஏறின உடனே முஸ்லீம் கல்வியில் இருக்க எல்லாத்துக்கும் இதே வேலை, புரியாத கேள்வியாக கேட்க வேண்டியது. 12th நீ குறைக்கிற ஒவ்வொரு மார்க்குக்கும் 10,000 ரூபா வேல்யூ. நீ ஒரு மார்க் கம்மியாக வேணால் மற்ற 10,000 ரூபா செலவு பண்ணணும்னு அர்த்தம். அவ்வளோதான். அது எப்படிங்கிறத பார்ப்போம். சரி, இதே மாதிரி ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒரு நேச்சர் இருக்குது. அக்கௌண்ட், மேக்ஸ், பயாலஜி எடுத்தால் எது வேணால் படிக்கலாம். பியூர் சயின்ஸில் இன்ஜினியரிங் சைட் போக முடியாது. சரியா? இன்ஜினியரிங் சைட் போக முடியாது. நீ பாட்டுக்கு நான் சொல்கிறத பாதியாக புரிஞ்சுக்கிட்டு எக்கனாமிக்ஸ் எடுத்துகிட்டு 2 வருஷம் கழிச்சு நைட்டு 12 மணிக்கு ஃபோன் பண்ணக்கூடாது. பா எனக்கு இன்ஜினியரிங் காலேஜில் சீட் வாங்கி கொடுங்க, முடியுமா? கேட்கக்கூடாது. இது எடுத்தால் இதுதான் நடக்கும். இந்த தெளிவு இருந்தால் மட்டும் குரூப்பை சூஸ் பண்ணுங்கள். குழப்பமாக இருந்தால் என்ன செய்யணும்? ஃபஸ்ட் குரூப் சூஸ் பண்ணி கதையை முடிச்சிருங்க. 12th முடிச்சோன்னே பார்த்துப்போம். இதில் முக்கியமான பிரச்சனை ஒன்று இருக்குது பசங்களுக்கும் பிள்ளைகளுக்கும். பயாலஜி, மேக்ஸ் பயாலஜி எடுக்கவே மாட்டோம். ஏன் மேக்ஸ் பயாலஜி நீங்கள் ஏன் எடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? இல்லை சொல்லுங்கள், அதுக்கு ஒரு தீர்வு இருக்குது. அதுக்காக தான் சொல்கிறேன். பிள்ளைகளையோ பசங்களையோ மேக்ஸ் பயாலஜி எடுக்க சொன்னால் படக்குன்னு அந்த பையன் என்ன சொல்லுவான்? நம்ம எவ்வளோ சர்வதேச செய்தி பேசினாலும் பரவாயில்ல, 2 சவுண்டு தான் அப்படின்னு முடிச்சிடுவான் அப்படின்றான். தம்பி இல்லைப்பா, அதாவது பில் கிளின்டன் என்ன அப்படின்றான். எவ்வளோ டென்ஷன் ஆகும். சரி, ஏன் பயாலஜி எடுக்கிறதுல உங்களுக்கு என்ன சிரமம் இருக்குது? ஏதாவது சொல்லுங்கள். யாருக்காவது கஷ்டம் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், தீர்த்து வச்சுருவோம். கூடல 10 சரக்காரன் மட்டும் ஒதுங்குறான். என்ன சொல்லுவாங்கன்னா, கஷ்டம் சார். பயாலஜி படிக்கிறது எப்படி? ஈஸியாக கஷ்டமா? ஆனால் அதே உம்மத்து தான் தொழில்னு சொல்லுது. அல்லாவோட வசனத்தை ஓதிக்கிட்டே சொல்லுது. அல்லாஹ் மலையை படைச்சான், பூமியை படைச்சான், இதெல்லாம் என்னுடைய அத்தாட்சி, இதனுடைய வல்லமை. ஒட்டகத்தை பார்க்கலையா நீங்கள்? அதில் உங்களுக்கு சிந்திக்கிறவங்களுக்கான அத்தாட்சி இருக்குங்கிற அதே வசனத்தை 2 ரக்காத் தொழுகையில் ஓதிட்டு போய் நாம் என்ன சொல்கிறோம்? பயாலஜி கஷ்டம். அது அல்லாவுடைய படைப்பா உயிராக பார்த்தா அப்படின்னா அதில் ஆய்வு செய்யறதுக்கு நல்ல கூலி இருக்குது. ஏன்னா அல்லாவுடைய அத்தாட்சி, அல்லாஹ் சொல்லிட்டான். இதில் நீ ரிசர்ச் பண்ணால் உனக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்குது, போய் தேடிப்பார். நாம் தப்பாக என்ன பண்ணுறோன்னா, அல்லாஹ் இதனுடைய வல்லமைன்னு சொன்னவொடனே படகுன்னு கோயம்புத்தூரில் போய் ஊட்டி மலைக்கீழ் நின்றுட்டு தான் வல்லமை போடன்னு பார்த்து வந்துடுறோம். அது அப்படி இல்லை. அதுக்குள்ளே இறங்கணும். அங்கே இருக்கக்கூடிய மூலிகைகளை அல்லது அங்கே இருக்கக்கூடிய நிலப்பரப்புகளை பயன்படுத்தி எதையாவது கண்டுபிடிக்கணும். அதை இந்த சமூகத்துக்கு பிரயோஜனமாக மாற்றணும். அது நன்மை. சரியா? சரி, அடுத்த இஷ்யூ என்ன சார்? நான் 12th முடிச்சிட்டேன், நான் எங்கே படிக்கணும்னா மொதல் ஆப்ஷன் இது. சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சென்ட்ரல் மத்திய பல்கலைக்கழகம் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? இந்தியா முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் ஃபண்டு பண்ணி நடத்தக்கூடிய இன்ஸ்டிடியூஷன் தான் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி. இந்த சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷனில் எல்லா படிப்பு படிக்கிறவங்களுக்குமான வாய்ப்பு இருக்குது. சார் நான் இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினைக்கிறேன், சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷன் இருக்குது. மெடிசன் படிக்கணும்னு நினைக்கிறேன், மருத்துவம் படிக்கணும்னு நினைக்கிறேன், வாய்ப்பு இருக்குது. ஆர்ட்ஸ் சயின்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கும் இங்கே காலேஜ் இருக்குது. சரியா? எல்லாத்துக்கும் சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷனில் காலேஜ் இருக்குது. இதில் இன்ஜினியரிங்க்கு மட்டும் இருக்க ஆப்ஷன் தான் இவ்வளோ. ஐஐடி, என்ஐடி, IIIT எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஐஐடி தெரியுங்களா? இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப். என்ஐடி தெரியுமா? நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. எங்கே இருக்குது? தமிழ்நாட்டில். ரைட். IIITன்னு ஒன்று இருக்குது, அது தெரியுமா? இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. அதுவும் அதே திருச்சியில் தான் இருக்குது. இது மட்டும் கிட்டத்தட்ட 23, 31, 25 இன்ஸ்டிடியூஷன் இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட், மத்திய அரசு நடத்தக்கூடிய எல்லா இன்ஸ்டிடியூஷன்லையும் போய் படிக்கிறதுக்கு எக்ஸாம் எழுதணும். சரியா? 2 விஷயம் தான். சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய எல்லா இன்ஸ்டிடியூஷன்லையும் போய் படிக்க எக்ஸாம் எழுதணும். தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்தக்கூடிய எல்லா இடத்துலையும் போய் படிக்க மார்க் வாங்கணும். கிளியராக புரியுதா? 12th நீ வாங்குற மார்க் நல்லா இருந்தால் தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்தக்கூடிய இன்ஸ்டிடியூஷன் எதில் வேணால் போய் படிக்கலாம். டாப்பில் இன்ஜினியரிங்கோ, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸோ, மெடிசனை தவிர. சரிங்களா? இன்ஜினியரிங்கோ, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸோ, லாவோ, வேறு நீ என்ன நினைக்கிறியோ தமிழ்நாட்டு அளவில் டாப்பில் போய் படிக்கணுமா, மார்க் நல்லா வாங்க. இந்திய அளவில் டாப்பில் போய் படிக்கணுமா, என்ட்ரன்ஸ்க்கு ரெடி ஆகும். இப்போ 10th படித்து முடிக்கிறவங்க முக்கியமாக 2 வேலை செய்யுங்க, எழுதி வச்சுக்கோங்க. முக்கியமாக 2 வேலையை தெளிவாக செய்யுங்க. ஜி எனக்கு மேட்ரு புரிஞ்சிருச்சு. அதாவது பையன் பண்ண மாட்டான், வாய்ப்பு இருந்தால் நீங்கள் ஃபோனில் நோட் பண்ணி வச்சுருங்க. அவன் முடிவு பண்ணிட்டான், இவன் வெளில போகிற வரைக்கும் நான் வாயை திறந்தேன்னா என்னை நீ என்னென்னு கேளு அப்படின்னு. அம்மா வர நோட் பண்ணி வைங்க. சரியா? உங்கள் பையன் 2 வேலை செய்யணும். ஒன்று 11th சரியான குரூப்பு மேக்ஸ் பயாலஜி, அல்லது மேக்ஸ் வராட்டி வேறு குரூப். 2வது இந்த 2 வருஷமும் ஏதாவது ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு கொஞ்சமாவது ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க. அவன் இன்ஜினியரிங் போகணுன்னு முடிவு பண்ணிட்டான், JEE ப்ரிப்பரேஷன் பண்ணு. இல்லை சார் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அவன் எடுத்திருக்கான் சார், அங்கே தான் போகணுன்னு முடிவு பண்ணிட்டான், CUETன்னு ஒரு எக்ஸாம் இருக்குது, அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணு. இல்லை சார் லா படிக்கணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்டுக்கு பக்கத்தில் இருக்க லா காலேஜில் போய் படிக்கணும், CLAT கிளாட்னு ஒரு எக்ஸாம் இருக்குது, அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணு.
இல்லை சார் போய் அவன் டாக்டர் ஆகணும், நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணு. மூணாவது முக்கியமான விஷயம், இது எதுவுமே பிடிக்காட்டியும் பரவாயில்லைங்க. இது எதுவுமே என் பையனுக்கு சுத்தமாக அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் நாட்டமே இல்லை, அவன் நல்ல மார்க் வாங்குறேன்னு சொல்லிட்டாலும் கூட குறைஞ்சபட்சம் இந்த எக்ஸாம் எழுதுகிற ஹாலுக்கு போய் சும்மாவது உட்காந்துட்டு வாங்க. ஏன்? ஏன்னா இந்தியா அளவில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியணும். எவன் எவ்வளோ போட்டி போடுறானே தெரியாமல் இங்கனக்குள்ளேயே உட்காந்துட்டு இருந்தால் நமக்கு எதுவும் புரியாது. சரிங்களா? யார் ஆர்கனைஸ் பண்ணீங்களோ அந்த ஜமாத் சார்பாக இந்த விஷயத்தை மட்டும் பண்ணுங்கள். என்ட்ரன்ஸ் எக்ஸாம், ஒரு எக்ஸாமுக்கு அதிகபட்சம் 1500 2000 செலவாகும். நீங்கள் அதை சதக்கா கணக்கில் கூட எழுதிக்கோங்க, எவனுக்கோ செய்கிற மாதிரி சதக்கா கணக்கில் கூட எழுதிக்கோங்க. ஆனால் அவன் போய் அந்த எக்ஸாம் ஹாலை பார்த்துட்டு வரணும். அங்கே போய் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் இன்ஷால்லா அவன் மனசில் ஒரு நல்ல மாற்றம் வரும். யூஜியில் விட்டதை பிஜியில் பிடிச்சிரும். சரியா? சார் எனக்கு மார்க் கம்மியாக இருக்குது சார், எனக்கு ரெண்டாவது ஆப்ஷன் என்ன? ஸ்டேட் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய யூனிவர்சிட்டியில் யூஜி படிக்கிறது. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 14-16 இது இருக்குது, யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. சிலதில் மட்டும்தான் யூஜி இருக்கும், எல்லாத்துலேயும் யூஜி இருக்காது, சிலதில் மட்டும் இருக்கும். 5 வருஷம் கோர்ஸாக இருக்கும், அது படிக்கிறது. அப்படி இல்லைன்னா அதுக்கு அடுத்து என்ன போட்டிருக்காங்க? ஸ்டேட் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி அல்லது ப்ரீமியம் எய்டட் இன்ஸ்டிடியூஷன். கோயம்புத்தூர் யாருக்கெல்லாம் தெரியும்? கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய காலேஜஸ் யாருக்கெல்லாம் தெரியும்? சுத்தமாக கருப்பு இருக்கீங்க. கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய காலேஜஸில் இருக்கிறதுலே பெரிய காலேஜ் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சது சொல்லுங்கள். யாராம? கேஎம்சிஹெச்லாம் தம்பி, அது ஆஸ்பத்திரி. ஸ்ரீகிருஷ்ணா, ஓகே. பிஎஸ்சி தெரியுமா? பிஎஸ்சின்னு ஒரு காலேஜ் இருக்குது, பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்னு ஒன்று இருக்குது. அந்த காலேஜில் படிக்க எவ்வளோ செலவாகும்னு தெரியுமா உங்களுக்கு? தமிழ்நாட்டு அளவில் டாப் 5th, கோயம்புத்தூரில் டாப் 1st. அந்த காலேஜில் படிக்க என்ன செலவாகும் நீங்களே சொல்லிடுங்க. நான் முதல்ல சொல்லிட்டேங்க, நம்ம 5 பேருக்குள்ளேயே பேசி முடிச்சுக்குவோம். தனியாக நம்ம கவனிச்சுக்கலாம். இப்போ என்னென்னா, நான் ஆள் கொடுத்து காசு கொடுத்து கூட்டத்தை கூட்டு வந்த மாதிரி ஆகிப்போச்சு என் நிலமை. என்ன செலவாகும்னு நினைக்கிறீங்க? 5 நிமிஷம். கிட்டத்தட்ட 1-1.5 லட்ச ரூபா எல்லாரும் ஆவரேஜாக சொல்லுவாங்க. உண்மையிலே என்னென்னா, அந்த மாதிரி பெரிய காலேஜில் கூட படிக்க 10,000 தான் செலவாகும். நீ கரெக்டான மார்க்கோட கரெக்டான டைமில் அப்ளிகேஷன் போட்டு எய்டடில் சீட்டு கேட்டேன்னா 10,000 தான் ஆகும். இதே மாதிரி தமிழ்நாடு முழுக்க 250க்கு மேற்பட்ட கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது. கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் எவ்வளோ ஃபீஸ்ன்னு தெரியுமா? கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் எவ்வளோ ஃபீஸ்ன்னு தெரியுங்களா யாருக்காவது? யார் படிக்கிறீங்க கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில்? யார் படிக்கிறீங்க? எவ்வளோ ஃபீஸ்ன்னு யாருக்காவது ஐடியா இருக்கா? ஒரு செமஸ்டருக்கு 3000 வர்றதே பெரிய விஷயம். பிஏபிஎல்லாம் நீ போயிட்டு பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய லா காலேஜ்லையோ அல்லது தமிழ்நாடு கவர்மெண்ட் லா காலேஜ்லையோ படித்தேன்னா வருஷத்துக்கு எவ்வளோ ஃபீஸு? 3000 தான். மாதம் எவ்வளோ வருது? இது ஒன்றும் விளையாட்டுக்கு சொல்லுங்கள். முன்னாடி படித்தவங்க இருக்காங்க, எய்டடில் படிக்கிற பசங்க இருக்காங்க. ஜமாலில் எய்டடில் எவ்வளோமா ஃபீஸு? எவ்வளோ? வருஷத்துக்கு 18,000, செமஸ்டர் 7,000 எய்டடில். அதிகபட்சம் 10,000 to 15,000 முடிஞ்சிடும். இன்னும் நீ ரிஸ்க் எடுத்து மார்க் கூட இருந்து ஏதாவது கன்செஷன் கேட்டால் 12-13,000 முடிச்சிடலாம். கவர்மெண்ட்டில் படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா 5,000 முடிச்சிடலாம். இது எல்லாத்தையும் வச்சுட்டு தான் சொசைட்டி என்ன சொல்லுதுன்னா, படிக்கிறதுக்கு காசு இல்லை, யாராவது காசு கொடுங்க. ஐபிஎல் உங்கள்கிட்ட காசு இல்லைன்னா மார்க் வேணும். மார்க் இருந்தால் நல்ல இன்ஸ்டியூஷன் 250 ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குங்க. நீங்கள் எய்டடில் பார்த்தீங்கன்னா, எய்டடில் ப்ரீமியம் எய்டடில் சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி, ஸ்டேட் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டின்னா அது ஒரு 100 இருக்குது. பிரச்சனை என்னென்னா, இதெல்லாம் அப்ரோச் பண்ண தெரியல. அப்ரோச் பண்ண ஒரே விஷயந்தான், நேராக கூகுள் போங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் லிஸ்ட் எடுங்க, அது எல்லாத்தையும் நேரில் போய் பாருங்கள். உனக்கு பக்கத்தில் என்ன இருக்கோ அதை போய் பாரு. தமிழ்நாடு இந்தியாவில் ஓவர் இந்தியாவிலேயே வந்துட்டு மொதல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் எங்கே ஓப்பன் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியுமா? இந்திய அளவில். இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும்னா ரெட்சிக்கு இந்த பக்கம் கிட்டத்தட்ட பெரிய கான்டினென்ட் ஏசியா ஃபுல்லாக இருக்குது. அதில் மொதல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் எங்கே ஓப்பன் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியுமா? கும்போணத்தில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கா? இந்தியாவில் ஃபஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அதுதான். பிரிட்டிஷோட ரூலிங்லேயே வந்து கும்போணத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான சமூக மக்கள் போய் படித்தாதான் எங்கள் வாழ்க்கைன்னு சொல்லி வாங்கினான். நாம் என்ன செய்கிறோம்? ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கவர்மெண்ட்டோட பார்த்தோன்னே நம்ம என்ன முடிவு பண்ணிடுறோம்? இதெல்லாம் சீப்புங்க, நான் போய் எப்படி படிக்கிறதுன்னு நம்மளே ஒரு முடிவு பண்ணிக்கிறோம். உங்களுக்கு தெரியாத விஷயம் என்னென்னா, சிபிஎஸ்சி மெட்ரிகுலேஷனுக்கு நீங்கள் தான் செலவு பண்ணுவீங்க. சரியா? சிபிஎஸ்சி மெட்ரிகுலேஷனை மற்றவனை பார்த்து காப்பி பண்ணி 12th வரைக்கும் நீங்கள் செலவு பண்ணுவீங்க. உங்கள் கூட சிபிஎஸ்சியில் ஒரு பையன் படிச்சிருப்பான்ல, உங்கள் பையன் யாராவது சிபிஎஸ்சியில் படிக்கிறீங்களா? யார் சிபிஎஸ்சியில் படிக்கிறீங்க? அவர் கூட முஸ்லீம் அல்லாத ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கள்ல,
அவங்களாம் எங்கே படிக்கிறாங்க? சிபிஎஸ்சி முடிஞ்சதுக்கப்புறம் இன்ஜினியரிங்கோ அல்லது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸோ எங்கே போய் படிப்பான்னு தெரியுமா? யாரெல்லாம் சிபிஎஸ்சியில் படித்து முடிச்சு இப்போ காலேஜில் இருக்கீங்க? யாரெல்லாம் காலேஜ் ஃபஸ்ட் இயர் எதுவும் இருக்கீங்களா? அந்த மாதிரி நல்ல தெளிவாக நோட் பண்ணி பாருங்கள். 12th வரைக்கும் தான் அவன் சிபிஎஸ்சியில் படிக்க செலவு பண்ணுவான். 12th அப்புறம் கவர்மெண்ட் காலேஜுக்கு தான் போவான். இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் கவர்மெண்ட் காலேஜ் ஆலனா அவன் வாழ்க்கையை வெறுத்த மாதிரி ஆக்கிடுவான். சரியா? நாம் என்ன கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோன்னா அப்போவும் பணம் கொடுத்து படித்தாதான் வேல்யூன்னு. இல்லை, பணம் கட்டாமல் படிக்கணும். பிஹெச்டி இதே ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் இப்போ ஆதில் இருக்கார். அவர் பேச்சுலேயே சம்மர் கேம்புக்கு வந்த ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கார். முதல்ல அவங்க அண்ணன் போய் 5 வருஷம் படித்தான். பின்னாடி தம்பி கூட்டு போய் டிகிரி போட விட்டான். அவன்கிட்ட டாடா ஹேரியர் கார் இருக்குது. டாடா ஹேரியர் கார் எவ்வளோ? 16 லட்ச ரூபா கார் அவன் சொந்தமாக வச்சுருக்கான். 10,000 ரூபா தான் செலவு பண்ணி படிக்கிறான். செலவு பண்ணணும், நிறைய காசு இருக்குன்னு முடிவு பண்ணிட்டா அக்கௌண்ட் நம்பர் தரோம் பைத்துலுக்கு மாதிரி அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க, புண்ணியமாவது கிடைக்கும். நீங்கள் தயவு செஞ்சு காசு கூட வச்சுருக்கேன்னு சொல்லி காலேஜை போய் வளர்த்து விட்றாதீங்க. காலேஜில் படிக்கிறது நீங்கள் வளர, காலேஜுக்கு இன்னொரு பில்டிங் கட்ட அல்ல. கவர்மெண்ட்டில் மட்டும் படிங்க. குவாலிட்டி இல்லைன்னு யாராவது சொன்னால் எங்கள்கிட்ட கூட்டுவாங்க, நாங்கள் எப்படின்னு கேட்குறோம். பிஹெச்டி முடிச்சவனுக்கு 1.25 லட்ச ரூபா சம்பளம் கொடுத்து வச்சுருக்கான், எப்படி குவாலிட்டி இல்லாமல் போகும்? எய்டெட்டில் படிக்கக்கூடிய எல்லாத்துக்கும் சேலரி கவர்மெண்ட் கொடுக்குது. மாதம் 1ஆம் தேதி ஆனால் சம்பளம் வந்துடும். அவன் எப்படி கரெக்டாக கிளாஸ் எடுக்காமல் இருப்பான்? நீ அப்ரோச் பண்ண ரூட்டு தப்பாக இருக்கு. சரியா? ரைட் சார், எனக்கு இதுக்குமே வாய்ப்பு இல்லை சார். ஒரு இஸ்லாமிக் ஸ்கூலோட வேணும்னா தமிழ்நாடு முழுக்க 14 ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜை நமக்கு முன்னாடி இருந்தவங்க யாருக்காக உருவாக்குனாங்க? காயிதே மில்லத்தும் ஜமால் ராவத்தரும் யாருக்காக உருவாக்குனாங்க? இந்த உம்மத்துக்காக உருவாக்குனாங்க. நாம் அங்கே போயாவது படிச்சிடணும். சரியா? அங்கேயும் எய்டட் பிரான்ச் இருக்குது. அதுக்கு அடுத்து யூஜியில் இது பண்ணிட்டேன் சார், என்னால் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிக்குள்ளே போக முடியல, நான் எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆகிட்டேன். நீ இங்கே விட்டதை பிஜியில் பிடி, நீ யூஜியில் விட்டதை பிஜியில் பிடி. நாங்கள் சொன்ன எல்லா கோர்ஸும் வேல்யூ தான், நாங்கள் சொன்ன எல்லா கோர்ஸும் ஸ்கோப்பு தான். இங்கே படிக்காத வரைக்கும் அது ஒர்க் அவுட் ஆகாது. சரியா? நாங்கள் சொன்னதெல்லாம் ஃபீடிங். இது ரியலாக நீ போய் பார்க்கக்கூடிய இடம் தான் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி. இந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டிக்கு எக்ஸாம் எழுதி நீ அங்கே போய் படித்தேன்னா நாங்கள் சொன்ன எல்லாத்துக்கும் வேல்யூ இருக்குது. நீ அங்கே போய் பிஜி முடிச்சுட்டு வரும்போது உனக்கு எந்த ஐடியாவுமே இல்லைனா என்கிட்ட கேளு, சட்டையை பிடிச்சி கேட்கலாம், எப்படா நீ பிஜி படிக்க சொல்ல அங்கே போய் அப்படின்னு கேட்கலாம். இப்படி யாரும் கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது யூனிவர்சிட்டி ஆஃப் டெல்லியில் படிக்கிறாங்களா? இல்லை யூனிவர்சிட்டி ஆஃப் ஹைதராபாத்தில் யாரும் படிக்கிறாங்களா? அங்கே போய் படிக்கணும். சரியா? சரி, அதுக்கும் வாய்ப்பு இல்லைனா ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் தான் பிஜி பண்ணணும். பக்கத்தில் இருக்க காலேஜில் படித்து நீயும் வீணாக போய் அந்த காலேஜையும் படுக்க வச்சிடாது. சரியா? ரைட். இதே மாதிரி ரிசர்ச்சுக்கு இருக்குது. ரிசர்ச்சுக்கு போகும்போது ஒரே ரூல்ஸ் தான். யூஜியில் படிக்கும்போது பிஜியில் படிக்கும்போது நாம் செலவு பண்ணோம். ரிசர்ச் போகும்போது என்ன பண்ணணும்? அந்த காலேஜ் நம்ம அக்கௌண்ட்டில் பைசா போடுற மாதிரி இருந்தால் மட்டும் போகணும். சரி, இதெல்லாம் நடக்குமா? நடக்குது. ப்ரொஃபஸர் பாசித்துக்கு பாரதியார் யூனிவர்சிட்டி வருஷத்துக்கு 1.25 லட்ச ரூபா கையில் காசு கொடுத்துருது. வாங்க பாய் வந்து படிங்க அப்படின்னு 1.25 லட்ச ரூபா யார் கொடுக்குறா? பாரதியார் யூனிவர்சிட்டி கொடுக்குது. அவர் எந்த ஊர் தெரியுமா? காரைக்கால். சென்னையில் இருக்கக்கூடிய நியூ காலேஜில் போய் யூஜி படித்து, பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் போயிட்டு பிஜி படித்து ரிசர்ச் பாரதியார் யூனிவர்சிட்டியில் பண்ணுறாரு. காரைக்காலை சேர்ந்தவர். இப்போ அவரோட சுச்சுவேஷன் என்னென்னா, நியூ காலேஜில் பிளான்ட் பயாலஜி டிபார்ட்மெண்ட்டில் சிலபஸ் ஃப்ரேமிங் கமிட்டியில் முக்கியமான பர்சனாக இருக்கார். அங்கே படிச்சுட்டு வந்த ஒரு பையனா 5 வருஷத்தில் அந்த காலேஜில் என்ன சிலபஸ் வைக்கணும்னு இவன் போய் சொல்கிறான். காலேஜ் கூப்பிடுது, சார் நீங்கள் வாங்க, நீங்கள் ஒரு ரிசர்ச் ஸ்காலராக இருக்கீங்க, அது இல்லாமல் நீங்கள் காலேஜோட அலுமினி வேறு, இவங்களுக்கு என்ன சிலபஸ் வைக்கலான்னு நீங்கள் வந்து சொல்லுங்கள். காசு போட்டு கூட்டிகிட்டு போனது காலேஜ் தான், திருப்பி காசு போட்டு கொண்டு வந்து இறக்கி விட்டு வந்து யார் தான்? ஒரு நீ பிஹெச்டியில் ஃபண்டிங்கோடு போயிட்டேன்னா இதுக்கு மேலே செலவு யார் பார்க்கணும்? சொசைட்டி பார்க்கும் அல்லது இன்ஸ்டிடியூஷன் பார்க்கும். நீ பண்ண வேணாம். நீ நினைக்கிறத விட இதெல்லாம் பெருசு. பல ஆயிரம் கோடி ரூபா இதுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கு. நீ சும்மா வந்துட்டு 10,000 15,000 பார்த்து சந்தோஷப்பட்டுக்காதீங்க. சரி, இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பற்றி மட்டும் சுருக்கமாக சொல்கிறேன். இந்த ஜேடபிள்யூ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ். அப்ஜெக்டிவ் டைப் என்னென்னு தெரியுமா? நமக்கு ரொம்ப பழக்கமானது. 4 ஆப்ஷன் கொடுத்து படக்குன்னு 4ல் ஒன்று கிளிக் பண்ணால் போதும். 300 மார்க்கில் 200 மார்க் அப்ஜெக்டிவ் டைப் தான். தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன், உங்களுக்கு படிக்கிறதுல எங்கே போய் வேணாலும் படிங்க, ஆனால் இந்த எக்ஸாம் ஒரு தடவையாவது போய் எழுதிருங்க. ரெண்டாவது, அதே மாதிரி பெரிய காலேஜஸ் இருக்குது. VEET ஒரு எக்ஸாம் நடக்குது, பிட்சாட்னு ஒரு எக்ஸாம் நடக்குது. யாருக்கெல்லாம் வேணுமோ அவசியம் எங்களுக்கு அந்த மெசேஜ் அனுப்புங்க. இந்த எக்ஸாம் குறித்த தகவல்களை நாங்கள் அனுப்பிச்சு தரோம். அதுக்கடுத்து CUETன்னு ஒரு எக்ஸாம் இருக்குது. ஆர்ட்ஸும் சயின்ஸும் படிக்கணும், BA படிக்கணும், BSc படிக்கணும். டாப் காலேஜில் போய் படிக்கணும்னா இங்கே போய் படிக்கணும். சரி, இது இல்லாமல் யாருக்காவது பிஸ்னஸ் பண்ணுற யோசனை இருக்கா? சார் இல்லை சார், நான் காலேஜ் படிச்சுட்டு பிஸ்னஸ் தான் பண்ண போகிறேன், அதுக்கு ஏதாவது வழி இருக்கா சொல்லுங்கன்னு கேளுங்க, நான் சொல்கிறேன். அது மாதிரி யார் இருக்கீங்களா?
சரி, அதோட நம்ம முடிச்சுக்கலாம், டைம் ஆச்சு கொஞ்சம் சீக்கிரம். யாருக்காவது பிஸ்னஸ் பண்ணுற பிளான் இருக்கா? இருங்க, இவ்வளோ பெரிய கூட்டத்தில் ஒருத்தர் கூட எந்திரிக்கல. இப்படி நம்ம பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லிட்டா மறுபடியும் பிரைன் வாஷ் பண்ணி படிக்க சொல்லுவான், அதனால் நம்ம எந்திரிக்கக்கூடாது. இல்லை, என்ன ஃபேக்டோ நான் சொல்கிறேன், எது உண்மையோ நான் சொல்கிறேன், நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. யாருக்காவது 12th முடிச்சு டிகிரி முடிச்சுட்டு மறுபடியும் உங்கள் அத்தாவோட பிஸ்னஸ் எடுத்து பண்ணணும்னு ஐடியா இருக்கா? யாருக்கு இருக்குது? சரி, அத்தா மாதிரி யாருக்காவது பையனை அந்த மாதிரி ஆகணும்னு ஐடியா இருக்கா? சரி, உங்களுக்கு ஒரு வேளை ஐடியா இருந்தாலும் ஒரு சின்ன தகவலுக்காக சொல்கிறேன். ஸ்டார்ட் அப் கம்பெனின்னு ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்விக்கி, ஜொமேட்டோ மாதிரி புதுசாக நிறைய கம்பெனி வந்திருக்கு பாருங்கள். உங்கள் ஃபோனில் இருக்க ஆப்பை ஸ்வைப் பண்ணிப்பார், ஒவ்வொரு ஆப்பும் ஒரு கம்பெனி. அந்த கம்பெனியோட ஃபவுண்டர்ஸ், ஓனரில் 85% பேர் இந்த எக்ஸாமை எழுதி இருக்கக்கூடிய டாப் காலேஜஸில் படித்தவன் தான். உனக்கு தொழிலே செய்யணும் அப்படின்னாலும், தொழில்னா இந்த மேலே தெருவில் போய் மளிகை கடை வைக்கிறதா இல்லை, இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு சூப்பர் மார்க்கெட் செயினை உருவாக்கணும் அப்படின்னாலும் நீ பண்ண வேண்டியது சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் போய் படிக்கணும். ஏன்னா 100ல் 85 பேர் அங்கே படித்து வந்தவன். அப்போ அந்த இன்ஸ்டியூஷனுக்குள்ளே போனால் ஈஸியாக உனக்கான கான்டாக்டும் கனெக்ஷனும் கிடச்சிரும், நாலேஜும் கிடச்சிரும். இது எல்லாமே நீ அங்கே போய் புஷ் பண்ணுறதுல மட்டும்தான் இருக்குது. சரியா? இதுதான் என்னுடைய ஃபைனல் பாயிண்ட்டு. இதில் இந்த எக்ஸாமோட பேட்டர்ன் என்ன, டைம் என்ன, அதெல்லாம் நிறைய இருக்குது. அவசியம் யாரெல்லாம் எங்களை பர்சனலாக காண்டாக்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். சரி, ஃபைனலாக உங்களுக்கு இருக்க எந்த டவுட்னாலும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க. இது என்னுடைய நம்பர் தான், அவசியம் நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். முஸ்லீம் கல்வி இயக்கத்தினுடைய வேலை அப்படிங்கிறது இந்த ப்ரெசன்டேஷனோட முடியறது அல்ல. சரியா? ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. வந்தோம், மயக்க பிடிச்சோம், நாங்கள் வாழ்கிறோம் அப்படின்னு கத்திட்டு போகிறதல்ல, தொடர்ச்சியாக அவங்கள ஃபாலோ பண்ணுறது, அந்த ஃபாலோஅப்லேருந்து ரிசல்ட் எடுத்து கொடுக்குறது. சரியா? இன்னொன்று மெசேஜ் பண்ணும்போது தயவு செஞ்சு ஆடியோவில் இந்த பிஇ படிச்சுட்டு என்ன பயப்படலாம் அப்படி கேட்காதீங்க. முதல்ல நீ யார், ஒரு சலாத்தோட நீ யார், உங்கள் அத்தா என்ன செய்கிறாரு, நீ எவ்வளோ மார்க் வாங்குவ, நீ என்ன ஆகணும்னு விருப்பப்படுற, உங்கள் குடும்ப சூழல், இதெல்லாம் சொல்லிவிட்டு உன்னோட சந்தேகத்தை கேளு. சரியா? இன்ஷா அல்லாஹ். இன்னொன்று நான் சொன்ன மாதிரி இந்த சப்ஜெக்ட் எல்லாமே கிளாஸோடு நிற்கிறதல்ல, கண்டினியூஸாக ஃபாலோஅப்பில் இருக்கும். எது வரைக்கும் போய் ஃபாலோ பண்ணுவீங்க? காலேஜில் சேர்ந்தவரை கழட்டி விட்டுருவீங்களானா அல்ல, அன்டில் டெத். 2 பேரில் யாராவது ஒருத்தர் மௌத்தா போகிற வரைக்கும் இந்த விஷயம் தொடரும். நான் மௌத்தானா அடுத்து வரவங்க இதை எடுத்துகிட்டு போவாங்க. என்ன மாதிரி செய்வீங்கன்னா, உங்கள்கிட்ட இப்போ ஒரு ஃபீட்பேக் ஃபார்ம் கொடுப்பாங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த கொஸ்டின் ஆன்சர் செஷன் முடியும் போது இதில் உங்களோட கருத்துக்களையும் அதே மாதிரி உங்களோட தகவலையும் எழுதி கொடுங்க. கொஸ்டின் ஆன்சரில் கொடுத்துருக்கோம், எழுதி கொடுங்க. அது போக எங்கள் நம்பருக்கு யார் கண்டினியூஸாக ஒரு 5 தடவைக்கு மேலே பேசுகிறீங்களோ அல்லது தொடர்ச்சியாக எங்கள் கூட யார் டச்சில் இருக்கீங்களோ அவங்கள நாங்களே செலக்ட் பண்ணி எடுப்போம். நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, எங்களை நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக டச்சில் வச்சுருக்கணும். 12th முடிச்சோடனே நீ சொன்ன நான் காலேஜில் சேர்ந்துட்டேன் பாய், நீங்கள் வந்தால் என் காலேஜில் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லணும். இப்படி பண்ணுறவங்கள நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அவங்கள்ட்ட தொடர்ச்சியாக நாங்கள் பேச ஆரம்பிப்போம். இவங்களுக்கான தனி செயல் திட்டம் இருக்குது. நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, உங்கள் ஊருக்கு சம்மந்தம் இல்லாத சகோதரர்லாம் வந்திருக்காங்கன்னு. அவர் யாருன்னா, அவர் பேர் ஆதில். அவர் சீர்காழியை சேர்ந்தவங்க. தமிழ்நாடு முஸ்லீம் கல்வி இயக்கம் நடத்தக்கூடிய சம்மர் கேம்பில் 2020 வந்து ஜாயின் பண்ணார். சரியாம்மா? 2020 21 ஆதில் 22 2019 வருஷம் அந்த சம்மர் கேம்ப் ஆரம்பித்தோம். 2022 அவர் வந்தார். 15 நாள் பைத்துல் ஹிக்மா கேம்பஸில் வச்சு அவர் என்ன படிக்கணும், அவர் லைஃபோட டார்கெட் என்னன்னு சொன்னோம். பிஏ எக்கனாமிக்ஸ் படிச்சுட்டு இருக்கார் ஜமால் முகமதில். 2 வருஷம் முடிஞ்சார். அவர் எங்கள் கேம்புக்கு வந்து 2 வருஷம் ஆச்சு. இந்த 2 வருஷத்தில் அவர்கிட்ட எத்தனை தடவை நாங்கள் பேசியிருப்போம்னு நினைக்கிறீங்க? டு த டீப் அவருக்கு இருக்க எல்லா இஷ்யூவையும் நாங்கள் பேசுவோம். இப்போ அதனுடைய வெளிப்பாடு என்ன? அவருக்கு முன்னாடி உட்காந்துருக்க 2 பசங்க, அவரோட தம்பி அப்போ 10th முடிச்சிருந்தாரு, அழகாக மேக்ஸ் பயாலஜி சேர்த்தாச்சு. நீங்கள் என்ன ஆக போகிறீங்கம்மா? முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷத்தில் நான் உங்களை பார்த்தா என்னவா பார்க்கணும்? இதுதான் முஸ்லீம் கல்வி இயக்கத்தினுடைய வேலை. அவரோட தம்பி இன்ஷா அல்லாஹ் துவா செய்யுங்க, அவர் எக்கனாமிக்ஸில் மிகப்பெரிய ஸ்காலராக வரணும், அவரோட தம்பி அக்ரிகல்ச்சரில் மிகப்பெரிய சயின்டிஸ்டாக வரணும். நாளைக்கு யுனைடெட் நேஷன்ஸில் போய் அக்ரிகல்ச்சர் எப்படி ஃபெர்டிலைஸ் பண்ணுறதுன்னு நாம் சொல்லணும். இன்ஷா அல்லாஹ் அவரை நம்ம சரியாக ரூட் பண்ணோம். அவருடைய இப்போ நீங்கள் முதல்ல ஆரம்பிக்கும் போது சொன்னார்ல ஒரு பையன், படிக்கிற சமூகத்துக்கு செய்கிறது பாய், இது எங்கேருந்து வந்துச்சு? பின்னாடி போட்ட ஊசி. அவர் செஞ்ச வேலை இது. நீங்கள் பார்க்குறது 2 பேர் தான். கண்டினியூஸாக அந்த பசங்க இன்ஸ்பயர் பண்ணி அவங்கள சுற்றி ஒரு குரூப்பை உருவாக்குறாங்க. நாங்கள் இதுக்கு முன்னாடி கரம்பக்குடியில் நேற்று பேசணும், அங்கே ஒரு 10 பசங்க உட்காந்துருக்காங்க. எது கேட்டாலும் நம்ம டியூனுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் பண்ணுறான். என்னடான்னு பார்த்தா இவரு கூட கேம்புக்கு வந்து ஒரு ராசித்தில் ஒரு பையன் உள்ளே உட்காந்துருக்கான். பாய் நான் தான் கூப்பிட்டு வந்தேன் பாய், கண்டினியூஸாக அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், அவன் எல்லாம் மேக்ஸ் பயாலஜி எடுத்துருவான், சும்மா காட்டுன்றதுக்காக கூப்பிட்டு வந்தேன் பாய்.
இதே மாதிரி தமிழகம் முழுக்க மக்கள் கல்வியில் சரியான பாதையை நோக்கி திரும்புது. முதல்ல இஸ்மாயில் சார் சொன்னாங்களோ ஒரு கவலையான விஷயம், யார்கிட்ட போய் கேட்டாலும் 8 வருஷம் என்ன படிக்க போகிறேன், நான் என்னவா ஆக போகிறேன்னு சொல்லுவான் அப்படின்னு. குறைஞ்சபட்சம் அந்த இலக்க மனசில் நினச்சிட்டோம். சரியா? அதே வாய்ப்பு உங்களுக்கும் இருக்குது. எங்களை காண்டாக்ட் பண்ண தான் பெரிய மேட்டரே இல்லை. என்ன செய்யணும்? வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், எங்கள்கிட்ட டச்சில் இருங்க. காலேஜ் சேர்ந்தவுடனே நீங்கள் எங்கே சேர்ந்துருக்கீங்கன்னு சொல்லுங்கள், நாங்கள் அங்கே வரோம். வடக்கு நீங்கள் டெல்லிக்கு போய் சேர்ந்துட்டு கூப்பிட்றாதீங்க, இன்ஷால்லா அங்கேயும் வருவோம். நீங்கள் ரொம்ப சூறாக தமிழ்நாட்டில் இருக்க எந்த காலேஜில் சேர்ந்தாலும் முஸ்லீம் கல்வி இயக்கம் அங்கே வரும். அங்கே சின்ன சின்ன பசங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்க கூட உங்களை கனெக்ட் பண்ணுவோம். இதோடைய முழு இலக்கு வந்து வேறு எந்த அஜெண்டாவும் இல்லை. நீ ரிசர்ச் பண்ணு. நீ எப்போ பேசினாலும் கடைசியில் முடிக்கும் போது நாங்கள் இதான் சொல்லி முடிப்போம். சரியா? இப்போ பேரரசர் இஸ்மாயில் சார் அவங்க எடுத்த வகுப்புலையும் நான் எடுத்த வகுப்புலையும் இருக்கக்கூடிய சந்தேகங்களை மட்டும் கேளுங்க. கருத்தோ அல்லது ஒப்பீனியனோ இருந்துச்சுன்னா. அல்ஹம்துலில்லாஹ், அருமையான விளக்கங்கத்தோடு நமக்கு நல்லது செய்திகள் எல்லாம் பதிவு செய்திருக்கிறார்கள். வந்த 2 பேருமே கல்வியாளர்கள். சும்மா ஒரு டிகிரி படிச்சுட்டு வந்து சமுதாயத்திற்கு வந்து சொல்ல வேண்டியதாக இல்லை. பெரிய படிப்பு படித்து விட்டு நானும் அடைய வேண்டும், சமுதாயமும் அதை உள்வாங்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு வருகை தந்திருக்கின்றார்கள். எனவே வல்ல அல்லாஹ் அவருடைய சேவையை புரிந்து கொள்வானாக. அந்த கார்ட்லெஸ் மைக்கை கொடுங்க, அங்கே கையில் வச்சுங்க. கார்ட்லெஸ் மைக் கையில் வச்சுங்க. இப்போ வந்து கேள்வி பதில், முக்கியமான செய்திகள். சும்மா கேள்வி கேட்கணும்னு சொல்லிட்டு கேட்கக்கூடாது. முக்கியமான எல்லாருக்கும் பயன்பட மாதிரி உள்ள செய்திகளை நாம் கேட்போம். அதற்கு முன்பாக கண்ணியப்படுத்துவது நம்முடைய கடமை என்பதால் அந்த இருவருக்கும் நம்முடைய இந்த விழா குழுவின் சார்பாக, குறிப்பாக நம் அனைவரின் சார்பாக 2 நினைவு பரிசுகள் வழங்கப்படுகிறது. அதற்காக மேடைக்கு வருமாறு நம்மை விட்டு மறைந்த இந்திய ஜனாதிபதி மர்ஹூம் ஏபிஜே அப்துல் கலாம் அவருடைய கொள்கையைப் போல ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு அப்துல் கலாம் அதே கான்செப்டில் வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால், நமது ஊருக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம் தான் அருமை சகோதரர் முகமது ரஃபீக் அவர்கள். எனவே வல்ல அல்லாஹ் அவர்களுடைய சேவையை புரிந்து கொள்வானாக. அவருடைய உட்கரத்தால் அந்த 2 பெருமக்களுக்கும் தன் உட்கரத்தால் அந்த ஷீல்டை வழங்க வேண்டும். அதனைத் தொடர்ந்து எங்களுடைய நாட்டாண்மை அருமை அண்ணன் மாலிக் அண்ணன் அவர்களையும் மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். அவர்களோடு குட்லக் பள்ளியுடைய தாளாளரும் நம்முடைய அப்துல் ரஹீமியா கல்லூரியுடைய பொறுப்பாளர் ஒருவரான குட்லக் நசீர் அவர்களையும், அதுபோன்று நாட்டாண்மை முகமது இஸ்மாயில் ஷேக் அண்ணன் அவர்களையும் மேடைக்கு வந்து ஒரு அழகான 2 புத்தகங்கள் அந்த பெருமக்கள் வழங்க இருக்கின்றோம். அதையும் கொடுக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். இந்த கார்ட்லெஸ் மைக் ரெடியாக இருக்கட்டும். முதலாக இஸ்மாயில் அவர்களுக்கு ரஃபீக் அவர்கள் நிறைவு பரிசு வழங்குகிறார்கள். கிட்ட நின்றுக்குங்க, கிட்ட போடுங்க, அப்படி கிட்ட போயிடுங்க. ஆமாம், அப்படியே நின்றுங்க. ஓகே, நாரே தக்பீர். அதனைத் தொடர்ந்து மாலிக் அண்ணன் அவர்களுடைய திருக்கரத்தால் அனஸ் அவர்களுக்கு கிட்ட போங்க. அதனைத் தொடர்ந்து 2 புத்தகங்கள் நமது ஊர் நாட்டாண்மை முகமது இஸ்மாயில் ஷேக் அண்ணன் அவர்களுடைய பொற்கரத்தால் வழங்கப்படுகிறது. ரஃபீக் அவர்களும் வழங்குகிறார்கள். நசீர் அவர்களும் தன் பொற்கரத்தால் அந்த புத்தகத்தை சிறப்பு அழைப்பாளர்களுக்கு வழங்கப்படுகிறது. நாரே தக்பீர், நாரே தக்பீர். சரியாக 9 மணிக்கெல்லாம் நிகழ்வு நிறைவு பெறும். இப்பொழுது கேள்வி பதில் நிகழ்வு நடக்க இருக்கிறது. ஷார்ட்டாக, ஆமாம், சீக்கிரமாக அது முடித்து விட வேண்டும். இங்கே வந்திருக்கக்கூடிய ஐமான் கலைக்கல்லூரியுடைய பொருளாளர் அருமை அண்ணன் சிட்டிசன் மஜீத் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார். அவருடைய கல்லூரியிலையும் நான் முன்பு சொன்னது போல அந்த கல்லூரியிலே சேருவதற்கு நீங்கள் ஆர்வம் கொள்ளுங்கள். அன்னை ஹதீஜா கலைக்கல்லூரியில் இது பேசப்பட்ட அத்தனை கான்செப்டும் உள்ள ஒரு கலைக்கல்லூரி தான்
நம்முடைய ஐமான் கலை கல்லூரி, அன்னை கதிஜா கலை கல்லூரி என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இறுதியாக பரக்கத்திற்காக வந்திருக்கக்கூடிய பெருமக்களின் சார்பாக ஒரு உண்டியல் கொடுக்கப்படுகிறது. இந்த விழாவுக்காக அல்ல, மதரசாவுடைய வளர்ச்சி ரீதியாக மதரசாவுடைய உண்டியல் உங்களை தேடி வரும். உங்களால் இயன்ற பொருளுதவியை அதனை இட்டு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது கேள்வி பதில் தொடங்குகிறது. யாருக்கு என்ன சந்தேகம் இருக்கிறதோ கொடுங்க, கொடுத்து விடுங்க. இந்தாங்க இந்தாங்க, இது வச்சுங்க. இது இல்லையா? இதில் இருந்துங்களா? ஒன்றும் பிரச்சனை நீங்கள் உட்காருங்க, நானே படிச்சு பண்ணுவோம். இல்லை இங்கே காலைல மாதிரி பண்ணிடுவோம். இல்லை நீங்கள் அடுத்து